கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. கர்த்தர் நல்லவர். The Lord is good. நம்முடைய கர்த்தர் நல்லவர் இந்த வேதத்துல பல இடங்களில் படிக்கிறோம். We read in the word of God various places our Lord is good. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் ருசித்து பாருங்கள். இவ்விதமாய் பலவிதமான காரியங்களை அந்த நல்ல தேவனை பற்றி நாம் வேதத்தில் படிக்கிறோம். The Lord is good. Taste and see that the Lord is good. Like manner we see various good things about that good Lord. இந்த நல்ல தேவன் நமக்கு நல்லவராக இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? If this good Lord has to be good to us, what should we do? யாருக்கு கர்த்தர் நல்லவராக இருப்பார்? For whom will the Lord be good? 73ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் வாசிக்கும்போது சுத்த இருதயமுள்ளதான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். We read that the Lord is good to the Israelites of a pure and a clean heart. யார் சுத்த இருதயத்தை காத்துக் கொள்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு நல்லவராக இருப்பார். Whoever preserves their pure heart, our Lord is surely good to them. சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். Truly God is good to Israel, even to such as are of clean heart. Clean heart, சுத்த இருதயத்தை யார் காத்துக் கொள்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு நல்லவராக இருப்பார். Whoever preserves a clean heart, to such people the Lord is surely good. தேவஜனமாயினா நம்முடைய சுத்த இருதயத்தை காத்துக்கொள்ளும் போது ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு நல்லவராகவே வெளிப்படுகிறார். When we the people of God preserve our clean hearts, every day our Lord really is good to us. 51ஆம் சங்கீதத்துல தாவீது கூட அந்த சங்கீதத்தில் இவ்விதமாக ஜெபிக்கிறார், ஆண்டவரே சுத்த இருதயத்தை எனக்கு தாரும் என்று சொல்லுகிறார். Even David also prays in Psalm 51, Lord create in me a clean heart. சுத்த இருதயத்தை எனக்குள்ள சிருஷ்டியும் என்று அவர் ஜெபிக்கிறார். He prays, create in me a clean heart. 10ஆம் வசனத்தை வாசிங்க. Read verse 10. தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். Create in me a clean heart, O God. சுத்த இருதயத்தை எனக்குள்ள சிருஷ்டியும் என்று தாவீது ஜெபிக்கிறார். David prays, create in me a clean heart. ஆகிய தேவஜனமாயினா நம்முடைய சுத்த இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். சுத்த இருதயத்தை காத்துக்கொள்ளும் போது அப்படிப்பட்ட கர்த்தர் நல்லவராகவே வெளிப்படுகிறார். Therefore we the people of God must preserve a clean heart, and to such people our Lord really is good to them. இந்த சுத்த இருதயம் என்று சொல்லும்போது அர்த்தம் என்ன? What do you mean by this clean heart? சுத்திகரிக்கப்பட்டதான உள்ளம் தான் சுத்த இருதயம் என்று அழைக்கப்படுகிறது. A clean heart is a sanctified heart. சுத்திகரிக்கப்பட்டதான அந்த அனுபவத்தை காத்துக்கொள்ளும் போது எப்போது நம்முடைய சுத்த இருதயத்தை காத்துக்கொள்ள முடியும்? When we preserve the sanctified experience, we will also be able to preserve that is the clean heart. இந்த சுத்த இருதயத்தை கெடுக்கும்படியாக பிசாசு அவன் பலவிதமான காரியங்களை நமக்குள்ள கொண்டு வந்து போடுகிறான். Devil brings in and puts various things in us to spoil this clean heart. ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்யும்படியாக, கர்த்தருக்கு விரோதமான பாவங்களை செய்யும்படியாக அவன் ஏவுகிறான். He also urges us in order to do things which are against God and also sins against God. இவ்விதமாய் சுத்த இருதயத்தை எழுதும் போகும்படியாக இந்த பிசாசியானவன் ஒவ்வொரு உள்ளத்திலும் கிரியை செய்து கொண்டே இருப்பான். Like manner the devil is working in each and every heart in order to take away this clean heart. தேவஜனமாயினா நமக்கு தரக்கூடியதான சந்தர்ப்பங்களில் நம்ம சுத்திகரிக்கும் போது அந்த சுத்த இருதயத்தை எப்போதும் பாதுகாத்துக் கொள்ள முடியும். When we the people of God in the opportunities given sanctify ourselves, we will be able to preserve this clean heart. நம்முடைய சுத்த ஜீவித்தை காத்துக்கொள்வதற்காக தேவன் நமக்கு அடிக்கடி சபையில் இப்படிப்பட்டதான சுத்திகரிப்புகளை கர்த்தர் தருகிறார். To preserve our clean life, often our Lord gives us sanctification meetings like this in our church. நம்முடைய ஜீவித்தை சுத்தமாய் காத்துக்கொள்வதற்கும் நம்முடைய ஜீவித்தை சுத்தத்தோட காத்துக்கொள்வதற்கும் சுத்த இருதயத்தை காத்துக்கொள்வதற்கும் தேவன் நமக்கு பலவிதமான சந்தர்ப்பங்களை தருகிறார். Our Lord gives us various situations in order to preserve our clean life and to preserve a clean heart. தேவன் நம்ம நேசிக்கிறபடினா தேவன் நமக்கு தரக்கூடியதான சந்தர்ப்பங்கள். As our Lord loves us, these are the opportunities that our Lord gives us. சில தேவஜனங்கள் உண்மையாகவே தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தை கொண்டு தங்களை சுத்திகரித்துக் கொண்டு அந்த சுத்தமுள்ளதான இதயத்தை காத்துக்கொள்கிறார்கள். சிலரோ தங்களுடைய சுத்தமுள்ளதான இதயத்தை இழந்து போகிறார்கள். Some people they humble themselves, come to the presence of God and also preserve their clean heart, whereas some people do not preserve their clean heart. தேவஜனமாய் நமக்கு கர்த்தர் தரக்கூடியதான நேரங்களை இப்படிப்பட்டதான சந்தர்ப்பங்களை உபயோகித்துக் கொள்ளும் போது எப்போது நம்முடைய சுத்த இதயத்தை காத்துக்கொள்ள முடியும்? When we use the times and also the opportunities that our Lord gives us, surely we will be able to preserve a clean heart. சிறிய குற்றங்களோ சிறிய காரியங்களோ வரும்போது அந்த வேளையிலே நம்மை சுத்திகரித்துக் கொள்ளும்போது அந்த சுத்த இதயத்தை காத்துக்கொள்ளக்கூடியதான ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். Even when we sanctify ourselves, shortcomings which are small and faults which are small, surely he will be able to preserve our clean heart. நம்முடைய ஜீவிதத்தில் சிறிய சிறிதான பிழைகள் வரும்போது குற்றங்கள் வரும்போது கர்த்தருடைய சமூகத்தை நம்ம அறிக்கை செய்து விட்டு விட்டால் நம்முடைய சுத்த இதயத்தை காத்துக்கொள்ள முடியும். When small errors and small mistakes crop inside, when we sanctify ourselves, we will be able to preserve our clean heart. மறைவான காரியங்கள் ரகசியமான பாவங்கள் வராதபடிக்கு நம்முடைய ஜீவிதத்தை காத்துக்கொள்வார். We will also preserve our life so that big things and also such kinds of things don't enter into our lives. மறைவான குற்றங்கள் சீக்ரெட்ஸ் வராதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். He will also preserve us so that the secret faults will not come into us. மறைவான குற்றங்களை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார்.
Even the psalmist also says, protect me from this evil, சிறிய hidden சிறிய sins. குற்றம் நமக்குள்ள வரும்போதே அந்த கால அறிக்கை செய்து விட்டு விட்டால் மறைவான காரியங்களோ கர்த்தர் விரோதமான காரியங்களை வராதபடியே கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். When we confess the small faults and mistakes, surely our Lord will preserve us from all these hidden sins and faults. நம்முடைய தேவன் நல்லவர். Our God is good. சுத்த இதயமுள்ளதான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறார். Our God is always good to the Israelites of a clean heart. என்னுடைய சுத்த இதயத்தை நான் காத்துக் கொள்கிறேன். தேவன் எனக்கு நல்லவராக வெளிப்பட வேண்டும் என்று எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? I preserve my clean heart. The Lord should always be good to me. How many of you desire this? அப்படிப்பட்டவங்க சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. Such people say loudly hallelujah. Hallelujah. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. இந்த நல்ல தேவன் நமக்குள்ள செய்கிறதான நல்ல காரியங்களை பற்றி ஒரு 4 காரியங்கள் நான் சொல்லுகிறேன். This good Lord does good things in us. Today I would like to share with இந்த you 4 நல்ல things. தேவன் நமக்குள்ள செய்கிறதான நல்ல காரியங்களை பற்றி நான் சொல்லுகிறேன். I want to tell you about the good things that this good Lord does in us. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. சுத்த இதயத்தை காத்துக்கொள்வதான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்லவராக இருக்கிறார். அந்த சுத்த இதயத்தை யார் காத்துக்கொள்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் நல்ல காரியங்களை செய்கிறார். The Lord is good to the Israelites of a clean heart. So those who have a clean heart, the Lord always does good to them. இந்த நல்ல தேவன் நமக்கு செய்கிறதான நல்ல காரியங்கள் என்ன? The good things that a good Lord does to us. 63ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் வாசிக்கும்போது இந்த நல்ல தேவன் நமக்கு தேவன நல்ல கிருபைகளை தருகிறார். Psalm 63 verse 3 we find that this good Lord gives us the grace or loving kindness. இந்த நல்ல தேவன் நல்ல கிருபையை தருகிறார். This good Lord gives us that good grace to us. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of அவர் God. கிருபை நல்லது என்று வாசிக்கிறோம். We read that his grace is good. தேவஜனமாகிய நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜீவிதத்தை காத்துக்கொள்வதற்கு அந்த நல்ல கிருபைகளை கர்த்தர் தருகிறார். And the Lord gives us that good grace in order to preserve our life daily. வாசிங்க. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. Because their loving kindness is better than life. ஜீவனை பார்க்கலும் உம்முடைய கிருபை நல்லது. Because thy loving kindness or grace is better than life. தேவனுடைய கிருபையானது நல்லது. And the grace of God is good. ஆகையால் இந்த நல்ல தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல கிருபைகளை தருகிறார். Therefore that good God gives that good grace every day. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of இந்த God. கிருபை நமக்குள்ள செய்ததான பல கால வாசிக்கிறோம். அதை பற்றி ஏற்கனவே அடிக்கடி என்னுடைய மெசேஜ்ல நான் சொல்லியிருக்கேன். We read about the various things that this good grace does, and I've already also said in my message. தேவனுடைய கிருபைகள் ஒரு மனுஷனுடைய ஜீவிதத்தில் செய்கிறதான எத்தனையோ காரியங்களை பற்றி வேதத்துல வாசிக்கிறோம். We read in the word of God that the grace of God which does various things in a man. 90ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும்போது இந்த நல்ல கிருபையானது ஒவ்வொரு நாளும் நாம் மகிழ்ச்சியா இருக்க சந்தோஷப்படுக்க நம்முடைய வாழ்நாள் எல்லாம் கழிகூற இந்த கிருபையானது நமக்கு உதவி செய்கிறது. When we read Psalm 90 verse 14, we read that this good grace helps us in order to rejoice, be joyful throughout our life. கர்த்தருடைய கிருபையானது ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜீவிதத்துல கழிகூறக்கூடியதான ஒரு அனுபவத்தை தருகிறது. Every day, that is the grace of God helps us in order to rejoice in his presence. அது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும் கூட கர்த்தருடைய சமூகத்துல அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும்படியாக இந்த கிருபையானது நமக்கு உதவி செய்கிறது. It is not just 1 or 2 days, but this grace enables us to rejoice in his presence every day. ஆகிய இந்த சங்கீதம் வாசிக்கிற வாழ்நாள் எல்லாம் மகிழ்ந்து கலைகூறும்படியாக காலையிலே உடைய கிருபை நாளை திருப்தியாக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். The psalmist says in the psalm, satisfy us early with thy grace so that we will rejoice throughout our life. வாசிங்க. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். O satisfy us early with thy mercy, that we may rejoice and be glad all our days. நம்முடைய வாழ்நாள் எல்லாம் கழிகூறும்படியாக அதிகாலையிலே உடைய கிருபை தான் எங்களை திருப்தியாக்கும் என்று மோசே சொல்லுகிறார். The psalmist says, satisfy us with thy மோசே grace. சொல்லுகிறார். Moses says, satisfy us early with thy mercy so that we will rejoice all our days. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, நம்முடைய ஜீவித வாழ்நாள் எல்லாம் நம்முடைய லைஃப் டைம் முழுவதும் கழிகூறக்கூடியதான கிருபையை கர்த்தர் தருகிறார். Not just 1 or 2 days, but our Lord gives us the grace in order to rejoice throughout our lifetime. ஆகையால் அவருடைய கிருபை நல்லது என்று வாசிக்கிறோம். Therefore we read that his grace is இந்த good. நல்ல கிருபையை பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்நாள் எல்லாம் கழிகூறக்கூடியதான அனுபவத்தை கர்த்தர் தருகிறார். When we receive this good grace, our Lord gives us experience of rejoicing throughout our life. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. வருஷம் முழுதும் தேவஜனமாகிய நாம் கர்த்தருக்குள்ள மகிழ வேண்டும், கழிகூற வேண்டும். இதுதான் தேவன் நம்மை பற்றி வாஞ்சிக்கிறார். Our Lord desires that we must be glad and rejoice in our Lord all our days. விசுவாசிகளுக்கு கல்யாணம் வரும்போது சந்தோஷப்படுவாங்க, பர்த்டே வரும்போது சந்தோஷப்படுவாங்க. அப்படி அல்ல, கிருபை பெற்றவன் வாழ்நாள் முழுவதும் கழிகூற வேண்டும். அதான் தேவன் நம்மை பற்றி வாஞ்சிக்கிறார். That is, the believers will rejoice during their wedding day or their birthday, but our Lord desires that throughout our lifetime we must rejoice with the grace of நம்முடைய God. வாழ்நாள் எல்லாம் கழிகூற வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்நாள் எல்லாம் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றால், தேவ சமூகத்தில் சந்தோஷத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த நல்ல கிருபையை ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவிக்க வேண்டும். If we have to be glad and rejoice throughout our days, and also if we have to preserve that
we have to receive that good grace every day. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. ஒவ்வொரு நாள் இந்த கிருபை அனுபவித்தால் தான், இந்த நல்ல கிருபை அனுபவிக்கும் போது வாழ்நாள் எல்லாம் களிகூறக்கூடியதான தேவ சமூகத்தின் சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். Only when we experience His good grace every day, He enables us to be glad and rejoice all our days. கல்யாணமாய் ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு குடும்பத்தில் பிரச்சனை உண்டானது. And wedding, and then afterwards within a year problem crops in the family. அந்த சகோதரி சொன்ன வார்த்தை, And the word uttered by that sister. ஒரு நாளாவது இந்த ஒரு சாரி வாங்கி கொடுத்தாரா கேளுங்க பாஸ்டர். And just ask pastor, at least one day had he ever ஒரு bought, சாரியாவது வாங்கி கொடுத்தாரா? at least one sari has he bought? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. பாருங்க, கல்யாணம் ஆயிட்டு ஒரு வருஷத்துக்குள்ள சந்தோஷத்தை இழந்து போயிடுறாங்க. And see, they lost the joy even within a year after they were married. கல்யாணம் ஆயிட்டு ஒரு வருஷம் ஆனதும் பரவாயில்ல. ஒரு இடத்துல நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். கல்யாணம் சாயங்காலம் 4:30 மணிக்கு கல்யாணம் நடந்தது. பாஸ்டர் கை பிடிச்சு கொடுத்தார். 7 மணிக்கு பிரச்சனை ஆரம்பித்தது. And in a place where I was doing the ministry, அன்றைக்கு சாயங்காலம் ரிசப்ஷன்ல பிரச்சனை ஆரம்பித்தது. and that evening 4:30 the wedding was solemnized, but that evening itself the reception 7 o'clock the problem cropped up. 7 மணிக்கு பிரச்சனை ஆரம்பித்தது. 7 o'clock the problem cropped என்ன up. பிரச்சனை? What problem? அந்த பையனுடைய அப்பா ரிசப்ஷனுக்கு நான் வர மாட்டேன். And the boy's father said, I will not attend the இந்த reception. ரிசப்ஷன் நடக்காது. This reception will not be taken எதுக்கு place. நடக்காது? Why? அவன் கொடுக்கறதான பணத்தை சரியா கொடுக்கல. Because they did not give the money that they ought to have given. இவ்வளவு கொடுக்கறேன்னு சொன்னாங்க, இப்ப வெச்சாதான் நடக்கும், இல்லாட்டா நடக்காது. They said they will pay so much, but they have not given that. Only when they give, this reception will be நம்முடைய held. சபை டவுரி வாங்குற சபை அல்ல. Our church is not a church that receives dowry. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of ஒரு God. வீட்டுல 5 பொம்பளை பிள்ளைங்க இருந்தா 5 பேருக்கு 10 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு ஆளு கொடுத்தா அந்த ஐயா எங்க போவாரு? கொஞ்சம் யோசித்து பாருங்க. Just think of that father, if he has got 5 daughters, 10 lakhs for every daughter, where will he go? நான் சொல்லுகிறேன், கண்டிப்பாக அந்த பிள்ளைகளுக்கு சரி தான் கடமை அவங்க செய்வாங்க. ஆனால் டிமாண்ட் பண்ணக்கூடாது. அது கொடுங்க, இது கொடுங்க, கார் கொடுங்க, ஃப்ளைட். இன்னைக்கு கொஞ்சம் போனா என்ன கேட்பாங்க? ஹெலிகாப்டர் கூட கேட்பாங்க போல தெரியும். And what I tell is, what they give, they will do their duty, but you should not demand, give this, give a car. I think they will even ask for a helicopter. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. இவ்விதமா டிமாண்ட் பண்ணீங்கன்னு சொன்னா குடும்பத்தான சந்தோஷம் சமாதானம் நஷ்டப்பட்டு போகும். If you demand like this, the joy and the peace and the family will be lost. இவ்விதமா இத்தனை குடும்பங்கள்ல ஆண்டவருடைய சமாதானத்தை சந்தோஷத்தை இழந்து போறாங்க. Like manner in many families, they lose the joy and the peace of our God. டவுரியை கேட்கிற சபை நம்முடைய சபை அல்ல. Our church is not the church which asks for டவுரி dowry. டிமாண்ட் பண்ற சபை நம்முடைய சபை அல்ல. Our church is not the church that demands பாஸ்டர் dowry. டி தாமஸ் இருக்கும்போது ஒரு ஆர்டிகல் போட்டார். When Pastor T. Thomas was here, he wrote ஒரு an மேக்ஸின்ல ஒரு article. ஆர்டிகல் போட்டார். பிற்பாடு அது சர்க்குலரா எல்லா சபை கூட டிஸ்ட்ரிபியூட் பண்ணார். He published an article in the magazine and later he distributed it as a circular. அந்த சர்க்குலர்ல அந்த ஆர்டிகல்ல என்ன எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? Do you know what was written in that article? டவுரியை டிமாண்ட் பண்ண டவுரியை பற்றி ஒரு சர்க்குலர் போட்டார். And அதெல்லாம் நாங்க நோட்டீஸ் போல ஒட்டி வைத்தேன். அப்ப நான் பெங்களூர்ல இருந்தேன். இங்க ஒட்டி வச்சாங்க இல்ல தெரியல. I was in Bangalore that time. They also pasted that on the notice board. That is the circular regarding the dowry. டவுரி வாங்க கூடாது. You should not get dowry. இது வரைக்கும் வாங்கினா ரிட்டர்ன் பண்ணிடுங்க. And had you got the dowry, you return it. அந்த சர்க்குலரை நான் வாசித்தது நான் சொல்லுகிறேன். I read that circular and therefore I tell you. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. That will not be a blessing to you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. பரிசுத்தவான்கள் சொல்றதான வார்த்தைகளை கீழ்ப்படிந்தா நிச்சயமாகவே அது நமக்கு ஒரு blessing உண்டு. Only when we obey the words of the saints, surely we will have a blessing. ஆண்டவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படியும் போது நிச்சயமாகவே அது நமக்கு ஒரு blessing உண்டு. When we obey the words of the saints of God, surely there is a blessing in it. இவ்விதமாய் வாழ்நாள் முழுவதும் நம்முடைய ஜீவிதத்தை கலிகூற வேண்டும் என்றால் அந்த டவுரி ஒரு மனுஷனை கலிகூற செய்யாது. அந்த டவுரினா அது வருத்தங்கள் தான் உண்டாகும், பிரச்சனைகள் தான் உண்டாகும், குடும்பத்தில் பல விதமான வேதனை தான் உண்டாகும். Like manner, if we have to be glad and rejoice all our days, a dowry can never do that. The dowry will only கர்த்தருடைய கிருபை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த கிருபையினால் நடத்தப்படுங்கள். ஒவ்வொரு நாளும் கலிகூறக்கூடியதான அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். When we receive the grace of God, be led by that grace. He will enable you in order to be glad and வாழ்நாள் முழுவதும் கலிகூறக்கூடியதான அந்த கிருபையை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தருகிறார். அது அந்த நல்ல கிருபையானது நமக்குள்ளே செய்கிறதா நல்ல வேலை. every day our Lord gives us the grace in order to be glad and rejoice all our days. That is the work the good grace does in our பணமோ life. பொருட்களோ இந்த உலகத்திலே காரியங்களோ ஒரு மனுஷனை சந்தோஷப்படுத்தாது. Money or material goods or anything or pertaining to the world will never make a பணம் man கூடும்போது glad. பலவிதமான வேதனை கூடும். ஆனால் பணம் கூடும்போது வேதனை கூடுமே ஒழிய அந்த பணத்தினால் ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்று சொல்லவே முடியாது. When money is added, only grief and agony will be added. You can never say that a man gets a joy through that money. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. கிருபை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் கூட அந்த வேளையில் கர்த்தர் நமக்கு சந்தோஷத்தை தருகிறார். Receive the grace even though you don't have anything in this world at that time. Now and then our Lord gives us that தேவ joy. சமூகத்தின் சந்தோஷம் சொல்லும்போது நஷ்டத்திலும் கலிகூறுகிற சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். The joy of the Lord is that He helps us to rejoice even
during the time of loss. பலவிதமான நஷ்டம் வந்தாலும் கூட அந்த நஷ்டத்திலும் கூட களி கூறக்கூடிய அனுபவம் தான் தெய்வ சமூகம் நமக்கு தரக்கூடியதான சந்தோஷம். Although many kinds of losses might come, the joy that our Lord gives us even during the time we'll be able to rejoice. அதுக்கு உதாரணமாக ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன். I want to quote a verse for that as an ஹபக்கூக் example. 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும்போது இந்த ஹபக்கூக்குடைய ஜீவிதத்தை பற்றி வாசிக்கிறோம். எல்லாம் நஷ்டப்பட்டு போனாலும் இல்லாமல் போனாலும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் சந்தோஷப்படக்கூடிய அனுபவத்தை அந்த தீர்க்கதரிசிக்கு கடத்த கொடுத்தார். Habakkuk 3:17, that prophet says about although everything was a loss for him, yet the Lord gave him the experience of rejoicing in அங்கே him. வாசிக்கிறோம், இல்லாமல் போனாலும் ஒன்றும் இல்லாமல் போனாலும் கூட கர்த்தருடைய சமூகத்தின் சந்தோஷத்தை கடத்த எனக்கு தந்தார் என்று அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார். வாசிங்கள். அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும் திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும் ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும் வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அதாவது இல்லாமல் போனாலும் ஒன்றும் இல்லாமல் போனாலும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் களி கூறக்கூடியதான அனுபவத்தை கர்த்தர் தருகிறார். இதான் கிருபை பெற்றவனுக்கும் பெறாதவனுக்குதான வித்தியாசம். Yet I will rejoice in the Lord, I will joy in the God of my salvation. This is the experience of the people who have received the grace, though they do not have everything faith, they will rejoice in the presence of our God. தேவச்சனமாகிய நாம் எந்த அளவுக்கு கர்த்தருடைய கிருபையை பெற்றுக் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய சமூகத்தில் களி கூறக்கூடியதான அனுபவத்தை கர்த்தர் தருகிறார். We the people of God, to what extent we receive the grace of God, to that extent he gives us the experience of rejoicing. அது பணத்தினால் உண்டான சந்தோஷம் அல்ல. That is not the joy out of money. அது பொருட்கள் உண்டான சந்தோஷம் அல்ல. That is not the joy from இது the உலகத்தில் எந்த விஷயத்தினால் உண்டான சந்தோஷம் அல்ல. This is not the joy out of anything in this world. தேவச்சனமாகிய நாம் கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும் போது நஷ்டப்பட்டாலும் கூட அந்த நஷ்டத்தின் சந்தோஷத்தை அனுபவிக்கிறதா ஒரு அனுபவத்தை கர்த்தர் தருகிறார். When we the people of God receive the grace, even though we face losses, our Lord helps us to rejoice even then. ஆகையால் இந்த மோசேஸ் சொல்லுகிறார், தேவ மனுஷனாகிய மோசேஸ் சொல்லுகிறார், என்னுடைய வாழ்நாள் எல்லாம் களி கூறும்படியாக அதிகாலையிலே உம்முடைய கிருபையினால் என்னை திருப்தியாக்க. That is why the man of God Moses says, satisfy me early with thy grace to rejoice all our days. ஆகையால் தேவச்சனமாகிய நாம் நல்ல கிருபை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நல்ல தேவன் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய நல்ல கிருபைகளை தருகிறார். Therefore we the people of God must receive that good grace every day. That good Lord gives that good grace every day. ஆகையால் சொல்லப்பட்டிருக்க ஜீவனை பார்க்கணும், அவருடைய கிருபை நல்லது என்று வாசிக்கிறார். That is why we read his grace is better than life. ஆகையால் தேவச்சனமாகிய நாம் ஒவ்வொரு நாளும் அந்த நல்ல கிருபையை பெற்றுக்கொள்ளும் போது அந்த நல்ல கிருபையானது சந்தோஷப்பட சமாதானமான வாழ்வை செய்ய அந்த நல்ல கிருபை நமக்கு உதவி செய்கிறது. But when we the people of God receive that good grace, it helps us in order to do things which are peaceful and also joyful. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் இயேசுவுக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். The disciples were doing the ministry to our Lord Jesus அப்பொழுது Christ. இயேசு கேட்டார், உங்களுக்கு ஏதாவது குறைபட்டதா? பணப்பை இல்லாம உன்னை அனுப்புனதே உங்களுக்கு ஏதாவது குறைபட்டதான்னு இயேசு கேட்டார். At that time our Jesus also asked, you lack anything? I even sent you without even the script. Did you lack anything? பணப்பையும் சாமான் பையும் இல்லாமல் பாதரட்சம் கூட இல்லாமல் உன்னை அனுப்புனதே உங்களுக்கு ஏதாவது குறைபட்டதான்னு இயேசு கேட்டார். Jesus asked, I also sent you without the purse, the script, or even the shoes. Did you lack anything? பணப்பையே கிடையாது, பணமே கிடையாது, பையிலும் பணம் கிடையாது, கையிலும் பணம் கிடையாது. ஆனால் சீஷர்கள் சொல்லுகிறார்கள், ஒன்றுமே குறைவில்லை ஆண்டவரேன்னு சொன்னார். They did not have either money in their purse or in their hands, but yet they said that Jesus, that we did not lack anything. வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். Luke 22 verse 35. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சிகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவிருந்ததா என்றார். அவர்கள் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்றார்கள். And he said unto them, when I sent you without purse and script and shoes, lacked ye anything? And they said nothing. பணப்பை இல்லாம உங்களை அனுப்புனதே உங்களுக்கு ஏதாவது குறைபட்டதா? நோ ஆண்டவரே, எனக்கு பணமே வேண்டாம், நாங்க ஜீவிக்கிறதே விசுவாசத்துல ஃபெய்த்ல ஜீவிக்கிறோம், எங்களுக்கு எதுக்கு பணம்? I sent you without a purse. Did you lack anything? No, Lord. Why should we require the purse or the money? We live a life of faith. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. பணப்பை இல்லாம உங்களை அனுப்புனதே சாமான் பையும் இல்ல, பணப்பையும் இல்ல, பாதரட்சியும் கிடையாது, ஏதாவது குறைபட்டதா? இல்ல ஆண்டவரே, ஒரு குறையும் இல்லைன்னு சொன்னார்கள். I sent you without the purse, the script and the shoes. Did you lack anything? No, Lord, nothing, they said. சிலருக்கு பணம் இல்லாமல் போனா குடும்பத்துக்கு தான் சந்தோஷத்தை எல்லாம் நஷ்டப்படுத்துவாங்க. Some people when they don't have money, they will spoil the peace and the family. அவங்களுடைய சமாதானத்தை நஷ்டப்படுத்துவாங்க, மற்றவங்களுடைய சமாதானத்தை நஷ்டப்படுத்திடுவாங்க. They will also make a loss of their peace and the others' peace. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of ஆனால் God. சீஷர்கள் சொல்லுகிறார்கள், பணப்பை இல்ல, ஆனாலும் கிருபை தான் என்னை சந்தோஷப்படுத்திட்டு.
The disciples said, we don't have the purse, but it was the grace that made us சீஷருடைய joyful. சந்தோஷம் என்ன? ஒவ்வொரு நாளும் சந்தோஷப்பட்டார்களே, அந்த சந்தோஷத்துக்கு காரணம் என்ன? இயேசுவோடு இருக்கிற அனுபவம் தான் பெரிய சந்தோஷம். And the disciples rejoiced every day. What was the cause of the joy? They were with our Jesus, that only. எங்களை அனுப்புன இயேசு எங்களோட இருக்கிறார், அதான் அவங்களுடைய சந்தோஷம். Their joy is our Jesus who sent us is with us. சீஷர் எல்லாவற்றையும் வெறுத்து விட்டு இயேசுவை ஊழியம் செய்யும்படியாக, இயேசு ஊழியம் செய்யும்படியாக தொடர்ந்து வந்தார்கள். The disciples, they hated, forsook everything, and they followed Jesus to serve him. ஆகவே பேதுரு சொன்னார், எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு உங்க பின்னால நாங்க வந்தோமே ஆண்டவரேன்னு சொன்னார். That is why Peter also said, oh Lord, we forsook, hated everything, and we came வீட்டையும் behind you. பணத்தையும் பொருட்கள் என்னெல்லாம் இருந்ததோ எல்லாவற்றையும் வெறுத்து இயேசுக்காக ஊழியம் செய்யும்படியாக வந்தார்கள். They just hated their house and whatever they had, and they forsook and they followed Jesus. தன்னுடைய ஆஸ்திகளை இயேசு கொடுத்து ஊழியம் செய்தான ஸ்திரீகளை பற்றி கூட வேதத்துல வாசிக்கிறோம். We read in the word of God about the women who also gave their wealth and served Jesus. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of தங்களுக்கு God. சரியான வீடு இல்ல, They did not have a proper home to அனுபவங்கள் stay. சரியான பொருட்கள் இல்ல, They did not have goods also to have. பணம் இல்ல, They did not have money. பணத்தை சுமக்கிறதுக்கு பணம் பையும் இல்ல. They did not even have a purse to carry the money. பணம் இருந்தாதானே பணம் பை தேவைப்படும், பணத்தை சுமக்கிறதுக்கு பணம் பை தேவைப்படும். Only when you have money you need a purse. கர்த்தருடைய நாமத்துக்கு Praise ஸ்தோத்திரம். be to the holy name of God. ஒன்றும் இல்லாம இருந்தார்கள். They did not have ஆனாலும் anything. கூட அவருடைய உள்ளத்துல ஒரு பெரிய சந்தோஷம் இருந்தது. But still there was a great joy in their hearts. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of இந்த God. சந்தோஷம் என்ன? What is this joy? அதான் பரலோகத்தின் சந்தோஷம். That is the joy of அதான் heaven. பரலோகத்தின் சந்தோஷம். That is the joy of ஒரு heaven. மனுஷனுக்குள்ள பரலோகத்தின் சந்தோஷம் இருந்தால் யாருமே இந்த சந்தோஷத்தை எடுக்கவோ கெடுக்கவோ முடியவே முடியாது. If a man has a joy of heaven, nobody can spoil it or take it away. இந்த சந்தோஷம் இருக்கிறவங்க சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. Those who have this joy say hallelujah loudly. Hallelujah. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. இந்த சந்தோஷத்தை அனுபவித்தால் தான் சொல்ல முடியும், அனுபவிக்காதவனுக்கு எப்படி சொல்ல முடியும்? Only when you experience this joy you will be able to say, otherwise how will you be able to ஆக say? தேவச்சனமாகிய நாம் தேவ சமூகத்தில் கூடி வரும்போதெல்லாம் கர்த்தருடைய கிருபையில சந்தோஷப்பட வேண்டும், அந்த கிருபையின் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும். We the people of God, whenever we gather, we should really rejoice in that grace. We should have the experience of also அவருடைய rejoicing in that சமூகத்தில் grace. சந்தோஷம் என்று சொல்லி பாட்டு பாடின உடனே சந்தோஷம் உண்டாகாது. And just you saying like that also, that is there is joy in His grace, there cannot be joy. அவருடைய சமூகத்தில் சந்தோஷம் என்று பாட்டு பாடின உடனே அந்த சந்தோஷம் உண்டாகாது. Even those who sing that there is a joy in His presence cannot get the அந்த joy. சந்தோஷத்தை அனுபவித்தவங்க தான் இந்த பாட்டில பாடி கலிகூற முடியும். Only those who experience that will be able to sing the song and rejoice. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of ஆக God. தேவச்சனமாய் நமக்கு கர்த்தர் நல்ல கிருபைகளை தருகிறார். Therefore, our Lord gives a good grace to us, the people of God. இந்த கிருபை என்ன செய்யும்? What will this grace do? நம்முடைய லைஃப் டைம் முழுவதும் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷப்படுறதுக்கு இந்த கிருபை நமக்கு உதவி செய்யும். This grace helps us to rejoice all our days. உங்களுடைய ஜீவிதத்தில் ஏதாவது துக்கங்கள் வந்திருந்தா நீங்க நினைத்துக் கொள்ள வேண்டும், கிருபை நீங்க எழுத போயிட்டீங்க, ஆகையால் தான் துக்கங்கள் வருகிறது. If you have any griefs in your life, you must understand you have lost the grace. ஏதாவது சந்தர்ப்பத்தில் உங்களுடைய ஜீவிதத்தில் உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாத அனுபவம் வந்திருந்தால் நீங்க நினைக்க வேண்டும், கிருபை எங்கோ நஷ்டப்பட்டு இருக்கு. If there is any experience of sadness in your family, you must understand that grace has been lost somewhere. நஷ்டப்படுதான கிருபை, எங்க கிருபை நஷ்டப்படுத்தினீங்களோ அதை கண்டுபிடித்து அந்த நல்ல கிருபை மறுபடியும் அனுபவிக்கும் போது பெற்றுக்கொள்ளும் போது மறுபடியும் இழந்து போன சந்தோஷத்தை கர்த்தர் தருகிறார். Wherever you lost the grace, when you just regain that grace, surely your Lord helps you to be glad and rejoice. ஆகையால் இந்த நல்ல தேவன் நமக்கு தரக்கூடியதான முதலாவது காரியம் இந்த நல்ல கிருபைகளை தருகிறார். Therefore, the first thing that this good Lord gives us is a good grace. இத்தனை பேர் அனுபவிக்க வாஞ்சி உள்ளவனா How இருக்கு. many of you desire to இந்த கிருபை எனக்கு experience வேண்டும் எத்தனை பேர் சொல்றீங்க? it? How many of you say that you want this grace? இதுவரைக்கும் இந்த கிருபை அனுபவிக்கிறதா, இனிமேல் இந்த கிருபை அனுபவிங்க. If you not experience this grace till now, at least now you இந்த கிருபை எனக்கு experience. வேண்டும் எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? How many of you decide that you want this அப்படிப்பட்டவர்கள் grace? ஹல்லேலூயா சொல்லுங்க. Such people say hallelujah. Hallelujah. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றுமுள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை என்றும் உள்ளது, ஒவ்வொரு நாளும் அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தருகிறார். The grace of God is forever. Every day our Lord gives us the grace. அடுத்ததாக அவருடைய நல்ல ஆவியை பற்றி வாசிக்கிறோம். Next we read about His good spirit. 143 சங்கீதம் 10 வசனம் வாசிக்கும் போது நல்ல ஆவியை கர்த்தர் நமக்கு தருகிறார். When we read Psalm 143 verse 10, our Lord gives us that good spirit. 143 சங்கீதம் 10 வசனம் வாசிக்கும் போது அவருடைய குட் ஸ்பிரிட் நல்ல ஆவியை கர்த்தர் தருகிறார். When we read Psalm 143 verse 10, our Lord gives us His good
good spirit. உமக்கு பிரியமானது செய்யும்படியாக கர்த்தாவே உம்முடைய நல்ல ஆவி எனக்கு தந்தருளும் என்று சங்கீதகாரன் சொல்லுகிறார். The psalmist says, give me thy good spirit in order to do the things which please thee. ஆசிங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. உம்முடைய நல்ல ஆவியே இங்கிலீஷ். Teach me to do thy will, for thou art my God. Thy spirit is good. Lead me into the land of உம்முடைய நல்ல uprightness. ஆவியே என்னை செம்மையான வழியில நடத்துவாராக. And may your good spirit lead me into the land of இந்த நல்ல uprightness. தேவன் நமக்கு தரக்கூடியதான இன்னொரு காரியம் நல்ல ஆவியை தருகிறார். The other thing which is good Lord does is that he gives us a good spirit. நல்ல ஆவியை கர்த்தர் நமக்கு தந்து நல்ல ஒரு பாதையில நம்மை நடத்துகிறார். He gives us a spirit which is good and leads us in a good path. செம்மையான வழியில கர்த்தர் நம்மை நடத்துகிறார். Our Lord leads us in the good and upright way. இந்த நல்ல ஆவிதான் நாம் பெற்றதான பரிசுத்தமான அபிஷேகத்தை நிழலாட்டமா சொல்லப்படுகிறது. This good spirit only is set as a shadow to the Holy Spirit that we have received. தேவச்சனமாகிய நமக்கு நல்ல ஆவியை கர்த்தர் தந்து நம்மை சரியான பாதையில செம்மையான பாதையில நம்மை நடத்துகிறார். Therefore, this good Lord gives us a good spirit and leads us in the upright paths. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. நல்ல பாதையில நடக்க வேண்டும் என்றால் அந்த நல்ல ஆவி தான் நாம் கைட் பண்ணப்பட வேண்டும். நல்ல ஆவி நம்மை நடத்த வேண்டும். If we have to walk in those good paths, we should be led only by that good spirit. We should receive only that good நல்ல spirit. ஆவி எனக்கு தந்து ஆண்டவரே செம்மையான வழியில என்னை நடத்துவாராக என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். The psalmist says, "Oh my God, give me that spirit which is good and lead me in the upright path." தேவச்சனமாகிய நாம் நடக்கக்கூடியதான வழிகள் எவ்விதமாய் காணப்படுகிறது? We the people of God, how are the paths in which we have to walk? இந்த வருஷத்துல 9 மாதம் முடித்தோமே. இந்த 9 மாதங்கள் எப்படிப்பட்டதான பாதையில நாம் நடந்து வந்தோம்? This year we have completed 9 months. All the 9 months in which paths did we come? இந்த நல்ல ஆவிக்கு நாம் இடம் கொடுக்கும்போது நிச்சயமாகவே இந்த நல்ல ஆவியானவர் நம்மை சரியான பாதையில தான் நடத்துவார். When we give room for this good spirit, surely this good spirit will lead us only in the right path. வழி தவற போக விட மாட்டார். He will never allow us to err from the path. பின்வாங்கி போக விட He will மாட்டார். never allow us to backslide. தேவனை விட்டு தூரமாய் போக விட He will மாட்டார். never allow us to go far away from கர்த்தர் God. அன்பை விட்டு தூரமாய் போக விட He will மாட்டார். never allow us to go far away from the love இந்த of நல்ல God. ஆவியானவர் அந்த வேளையில சரியான காரணம் நமக்கு டீச் பண்ணி சரியான காரணம் நமக்கு சொல்லி கொடுத்து சரியான பாதையில நம்மை நடத்துகிறார். This good spirit will teach us the right things and also lead us in the right paths. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of ஒரு God. மனுஷனுடைய துவக்கம் பார்க்கணும் அவருடைய முடிவு நல்லதா இருக்க வேண்டும் என்றால் இந்த ஆவியால் நடத்தப்பட வேண்டாம். If the end of a man should be better than the beginning, he should be led by this spirit which is good. தேவச்சனமாகிய நாம் ஒவ்வொரு நாளும் இந்த ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். Every day we the people of God must be led by the spirit. பரிசுத்தம் அபிஷேகம் தேவச்சனங்கள் பரிசுத்தம் அபிஷேகத்தின் மூலமாய் நடத்தப்பட வேண்டும். The people of God who have received the Holy Spirit must be led by the Spirit of இந்த God. பரிசுத்தம் அபிஷேகத்தின் மூலமாக நடத்தப்படும் போது அவருடைய முடிவு நல்ல முடிவாக ஆசீர்வாதமான முடிவாக காணப்படும். When we are led by the Spirit of God, surely the end of the life will be a blessing. The life itself will be a blessing. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of நாம் God. நல்ல ஆவியினால் நடத்தப்படும் போது நம்முடைய ஜீவன் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். When we are led by this good spirit, our life will be a blessing to the others. விசுவாசம் நீங்கள் செய்ததான ஜீவியம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக The இருக்கும். life you believers do will become a blessing to the others. அபிஷேகமான தேவச்சனங்கள் ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். The anointed people of God must be led by the Spirit of God. அபிஷேகம் பெற்ற தேவச்சனங்கள் ஆவியினால் நடத்தப்படும் போது அந்த அபிஷேகத்தின் மூலமாய் உங்கள் குடும்பத்தை நல்ல விதத்தில் நீங்க நடத்த முடியும். We find that when the anointed people of God are led by the Spirit of God, you will be also able to lead your family well. குடும்பத்தையும் கூட நல்ல விதத்தில் நடத்த வேண்டும் என்றால் அந்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். If you have to lead your family well, the Spirit of God helps you. நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள்ள நிலைத்து இருக்கிறபடியால் அந்த ஆவியானவரை நடத்துவார் என்று யோவான்ல வாசிக்கிறோம். We read it John, as that Spirit of God dwelleth in you, that Spirit will lead you. ஒன்று யோவான்ல வாசிக்கும்போது நீங்கள் பெற்றதான ஆவியானவர் உங்களுக்குள்ள நிலைத்து இருக்கிறபடியால் அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கிறபடியால் அந்த அபிஷேகமே உங்களை நடத்தும். As the Spirit of God that you receive abideth in you, that Spirit will lead you. We read in John. தேவச்சனமாகிய நாம் பரிசுத்த அபிஷேகத்தின் மூலமாய் நடத்தப்பட வேண்டும். We the people of God should be led by the Holy Spirit. ஒரு மனுஷன் பல விதத்துல நடத்தப்படலாம். A man can be led in various ways. அவருடைய சொந்த ஆவியினால் நடத்தப்படலாம். He can be led by his own spirit. மற்றவர் மூலமா He நடத்தப்படலாம். can be led by the others. சில வேளை பிசாசின் ஆவியினால் கூட நடத்தப்படலாம். Sometimes he can be led even by the spirit of the ஆனால் devil. தேவச்சனமாகிய நாம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். But we the people of God must be led only by the Spirit of God. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு Praise ஸ்தோத்திரம். be to the holy name of God. பழைய ஏற்பாடு காலத்துல ராஜா பற்றி வாசிக்கிறோம். சவுல் ராஜா தன்னுடைய சொந்த ஆவியினால் தான் நடத்தப்படுகிறார். We read in the Old Testament about a king named Saul. He was led by his own spirit. சொந்த ஆவியினால் நடத்தப்படுகிறார். He was led by his own spirit. இந்த ராஜா பற்றி வாசிக்கிறோம். அந்த ராஜாவோட பேர் ஆகாப் ராஜா. அந்த ராஜா தன்னுடைய மனைவியினால் நடத்தப்படுகிறார். We read about another king Ahab. He was led by his wife. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of தன்னுடைய God. மனைவி என்ன சொல்லுகிறாரோ
அது அவருக்கு தேவனுடைய வாக்கு. What his wife says, that is the word of God he takes. சிலர் தங்களுடைய மனைவினால நடத்தப்படுறாங்க. Some men are led by their wives. சிலர் தங்களுடைய சொந்த ஆவினால நடத்தப்படுறாங்க. Some people are led by their own spirit. அவங்களுக்கு நடித்திப்பே இல்ல. They don't have the leading at all. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. பிசாசின் ஆவினால் நடத்தப்படுதான ஒரு மனுஷனை பற்றி வாசிக்கிறோம். அந்த பிசாசு என்ன சொல்லுகிறான் அதுபடியே நடத்தப்படுகிறான். We read about a man who was led by the spirit of the devil. Whatever the devil says, he used to be led by that. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஒரு மனுஷன் பிசாசு பிடித்தான மனுஷன் அவன் வீட்டில தங்க மாட்டான். அந்த பிசாசினால் நடத்தப்படுகிறான். அந்த பிசாசு அவனை கல்லறைக்கு கொண்டு போகுது, வெளியே கொண்டு போகுது. In Luke 5th chapter we read about a demon possessed man that he was led by the devil. Finally the devil had taken him to the grave sepulchre. வனாந்தரத்துக்கு கொண்டு போகுது. It even took him to the wilderness. வீட்டில தங்க விடுதில்லை. He never allows him to stay at home. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு Praise be ஸ்தோத்திரம். to the holy name of God. இவ்விதமாய் பலவிதமான விதத்தில் நடத்தப்படுதான சிலரை பற்றி வேதத்தில் வாசிக்கிறோம். Like manner we read about many people who were led by various ways in the word of God. நாம் எப்படி நடத்தப்பட வேண்டும்? How should we be led? அபிஷேகம் பெற்றதான தேவ ஜனங்கள் தேவ ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். We the anointed people of God must be led by the spirit of God. அபிஷேகம் பெற்ற தேவ ஜனங்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படும் போது அவருடைய முடிவு, அவருடைய ஜீவியம் சபைக்கும் ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். When the people of God are led by the spirit of God, their life will be a blessing, their end also will be a blessing to the church and the தேவஜனமாகிய others. நாம் அபிஷேகம் பெற்றதான தேவஜனங்கள் தேவ ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். Therefore we the anointed people of God must be led by the spirit of God. அபிஷேகம் பெற்ற தேவஜனங்கள் ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தை இடம் கொடுக்கும்போது, அந்நிய பாஷை இடம் கொடுக்கும்போது அந்த தேவ ஆவியானவர் நிச்சயமாக சரியான பாதையில் அவரை நடத்துவார். When the anointed people of God every day give room for the spirit of God and also to speak in unknown tongues, surely the spirit of God will lead them in the right way. அபிஷேகம் பெற்றதான தேவ ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வீடுகளில் கொஞ்ச நேரமாவது அந்நிய பாஷை பேசணும். Therefore the anointed people of God every day they must speak at least for some time in unknown tongues. கொஞ்ச நேரமாவது ஆண்டவருடைய சமூகத்தில் அந்நிய பாஷையில பேசணும். They must speak in the unknown tongues in the presence of God at least for வாரம் some time. முழுவதும் அந்நிய பாஷை பேசாமல் காத்துக்கிட்டதுக்கு வந்தா அபிஷேகமே வர மாட்டாங்க. And the day you don't speak in unknown tongues at all, but finally when you come to the tarrying meeting you cannot speak in unknown நாங்க tongues. ஊழியக்காரங்க பாட்டு புக்கில் எல்லாம் பாட்டுகளை கோரஸ் பாடினாலும் அபிஷேகம் இறங்க மாட்டேன். காரணம் இல்லை, வீட்டில் அந்நிய பாஷை பேசி பழகினா தானே இங்க வந்து அந்நிய பாஷை பேச முடியும். When we the workers we just starting many choruses and so on, but you do not speak because you don't speak in unknown tongues at your home. How can you speak here? ஆக தேவச்சனமான குடும்பங்களில் கொஞ்ச நேரமாவது அந்நிய பாஷையில பேசுங்க. Therefore the people of God at least for some time they must speak in unknown நான் tongues. நினைக்கிறேன் வீடுகளை விசிட்டிங் பண்ணும்போது ஒரு 15 மினிட்ஸ் ஆவது உங்க கூட ஸ்பெண்ட் பண்ணி அந்நிய பாஷை பேசுறதுக்கும் வீடை விட்டு வெளியே வர மாட்டேன். And I think while we visit the home we will make you to speak in unknown tongues at least for 15 minutes, otherwise we will not come out. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. ஆவியினால் நடத்தப்படுங்க. You should be led by the spirit of தேவ God. ஆவியினால் நடத்தப்படுங்க. You should be led by the spirit இந்த of God. நல்ல ஆவியை கர்த்தர் நமக்கு தந்து, இந்த நல்ல தேவன் தம்முடைய நல்ல ஆவியை நமக்கு தந்து செம்மையான வழியில நம்மை Our நடத்துகிறார். Lord gives us his good spirit and also leads us in the right paths. இந்த நல்ல தேவன் நல்ல ஆவியை தந்து நம்மை சரியான பாதையில நடத்துகிறார். Our good Lord gives us his good spirit and leads us in the right அந்த path. நல்ல பாதையில நடத்தும் போது நான் புத்தினமாய் செய்தேன், தெரியாமல் செய்தேன், நான் அப்படி செய்தேன்னு சொல்ல முடியுமா? When he leads us in the right paths, can we say I did it foolishly, I did it unknowingly? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name இந்த of நல்ல God. ஆவியான ஒரு புத்தினமான காரியங்கள் வருவதற்கு இடம் கொடுப்பாரா? Will this good Lord give room for the foolish things? இந்த நல்ல ஆவியான நிச்சயமாகவே நல்ல பாதையில் நம்மை நடத்துவார். நல்ல காரியத்தை நம்ம டீச் பண்ணி நடத்துவார். This good spirit of God will teach us only the good right things. ஆகிய அபிஷேகம் பெற்றதான தேவஜனங்கள் இந்த நல்ல ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். இதான் நல்ல தேவன் நமக்கு தரக்கூடியதான நல்ல ஆவி. Therefore the anointed people of God must be led by the spirit of God. This is what that the good Lord gives us, the good spirit இந்த of நல்ல God. ஆவியினால் நான் நடத்தப்பட வேண்டும் எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? How many of you desire that I should be led by the good நான் spirit of ஆவியினால் God? நடத்தப்பட வேண்டும் எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? How many of you desire I must be led by the spirit of God? ஆவியினால் நடத்தப்பட வேண்டும் என்று வாஞ்சோட உங்க சத்தம் ஒரு ஹல்லேலூயா Those சொல்லுங்க. who say I want to be led by the spirit of God, say hallelujah loudly. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of இந்த God. நல்ல ஆவியை நம்மை நடத்தும் போது தேவ சித்தத்துக்கான காரியம் நமக்கு சொல்லி தான் நடத்துவார். When this good spirit leads us, he will teach us the will of God only and lead us. கர்த்தருக்கு சித்தமான காரியங்கள் எது, ஆண்டவருக்கு பிரியமான காரியம் எது, அதை நமக்கு சொல்லி கொடுத்து அந்த பாதையில நம்மை நடத்துகிறார். He will teach us what is the will of God and what is the thing that is to please God, and he will lead us in that right good path. ஆக இந்த நல்ல ஆவியை ஒவ்வொரு நாளும் அனுபவியுங்கள். அந்நிய பாஷை பேசி கர்த்தரோடு பேசுங்கள். இந்த ஆவினால் நடத்தப்படுங்கள். நிச்சயமாகவே நம்முடைய குடும்பம் மற்றவனுக்கு ஒரு ஆசீர்வாதமுள்ள குடும்பம் என்று அழைக்கப்படும். Everyday experience, that is the good spirit of the Lord. Speak in unknown tongues, give room to be led by the spirit of God. Surely your families will be a blessing to the others. அடுத்ததாக இந்த நல்ல தேவன் நமக்கு தரக்கூடிய நல்ல காரியங்கள் என்ன? Next, what is the thing that this good Lord gives us? நன்மையான ஈவுகளை கர்த்தர் தருகிறார். குட் கிஃப்ட். He gives us நல்ல கிஃப்ட்டை கர்த்தர் நமக்கு தருகிறார். He gives us a good gifts.
யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நன்மையான எல்லா ஈவுகளும் கர்த்தர் நமக்கு தருகிறார். And when we read James 1:17, we read that the Lord gives us the good gifts. எல்லா gift கர்த்தர் நமக்கு தருகிறார். Our Lord gives us the good gifts. வாசிங்க. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி Every good gift and every perfect gift is from above. நல்ல ஈவுகளை கர்த்தர் தருகிறார். Our Lord gives us a good gifts. நன்மையான எல்லா ஈவுகளை கர்த்தர் தருகிறார். Our Lord gives us a good gifts. தேவச்சனமாக நமக்கு இந்த உலகத்தில் அனுபவிக்கும்படியாக நல்ல ஈவுகளை கர்த்தர் தருகிறார். For us the people have got to experience in this world, the Lord gives us a good gifts. யாருக்கு தருகிறார்? For whom does he give? ரட்சிக்கப்படுதான தேவச்சனமாக நமக்கு அவருடைய நல்ல ஈவுகளை கர்த்தர் தருகிறார். Our Lord gives us a good gifts to us, we the saved people of God. இந்த ஈவுகளை பெற்றுக்கொள்ள இந்த கிஃப்ட்டை பெற்றுக்கொள்ள நாம் எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? To receive this good gift, how many of us are prepared? பரத்திலிருந்து இந்த நல்ல ஈவுகளை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தருகிறார். Our Lord gives his good gift from heaven to everybody. நல்ல ஈவுகளை கர்த்தர் தருகிறார். பிற்பாடு Our Lord gives a good gift afterwards. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பூரணமான எல்லா வரங்களும், All the perfect gifts. நன்மையான ஈவுகளும் பூரணமான வரங்களை கர்த்தர் தருகிறார். Our Lord gives the good gifts and the perfect gifts from கர்த்தருடைய above. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. ஆகியால் தேவச்சனமாய் நமக்கு தேவையான எல்லா வரங்களையும் ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிறார். Therefore, we the people of God, what all gifts and the blessings we require, இந்த our ஈவு, Lord gives us. இந்த ஈவுகளை பலவிதமான ஆசீர்வாதங்களுக்கு அடையாளமாக நாம் சொல்லலாம். We can also signify these gifts as a many blessings. சில விசுவாசிய சாட்சி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட போது எனக்குள்ள ஒன்றும் இல்லாமல் இருந்தது, தேவன் எனக்கு எல்லாம் தந்தார் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் ஆண்டவர் கூட தரக்கூடியதான ஆசீர்வாதங்கள். Some people testified, before I was saved I had nothing, but after that God has given me everything. The blessings that the Lord gives them. ஒரு விசுவாசி சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டார், இப்போ நல்ல வசதியா இருக்கிறார். A believer, in his young age he was really in much distress and difficulty, but now he's really blessed. அவரை நான் கேட்டேன், இப்போ எப்படி இருக்கீங்க நான் கேட்டேன். I asked, how are you now? அவரை பார்க்கும்போது கேட்டவன் சொன்ன வார்த்தை தெரியுமா? இந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்காங்களா ஐயா, அவருடைய ஜெபந்தாயா நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுவேன். When I asked, the immediate reply was that the people who are clad in white, that is, it is only their prayer. அவருடைய ஆரம்பத்துல சின்ன வயசுல சைக்கிளுக்கு ப்ளோ அடிக்கிறதா, சைக்கிள் பம்பில் ப்ளோ அடிச்சா எவ்வளவு காசு கிடைக்கும்? 5 பைசா 10 பைசா கிடைக்கும் அந்த காலத்துல. In those days he used to just earn 5 or 10 pice by pumping the cycle. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of ஒரு God. 30-40 வருஷம் முன்பாக அவருடைய ஜீவிதத்தில் நடந்த சம்பவம் அவர் சொன்னதை நான் சொல்லுகிறேன். And what he said, that is an incident that took place in his life 30 or 40 years back. அவங்க அப்பா சொன்னாரா, மகனே கண்டிப்பா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இவர் சொல்லுவார், எங்கப்பா ஆசீர்வதிப்புகிறார்? சைக்கிள் பம்பில் ப்ளோ அடிச்சிட்டு கிடக்கிறேன், என்ன போய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். His father said, surely son, our God will bless us. He said, where God is blessing us, I'm only pumping கண்டிப்பா the கர்த்தர் cycle. ஆசீர்வதிப்பார், கண்டிப்பா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Surely your God will bless you, he said. கூட்டத்துக்கு ஒழுங்கா வருவாங்க. They used to come regularly to the அப்பா meeting. மரிச்சு போனார். As father died, அப்பா மரிச்சு போன இப்போ அவரோட பிசினஸ் வளர்ந்து கொண்டே வந்தது. after his father died, his business flourished. சைக்கிள் பம்ப் பிசினஸ் மாறிவிட்டு இப்போ டயர் ரீட்டைலிங் பிசினஸ் ஆரம்பித்தார். And after the cycle pumping business was over, he started the tire reading business. டயரை ரீட்ரேடிங் பண்றது. That is tire retailing. இப்போ அந்த ஊர்ல ஒரு பெரிய பிசினஸ். And now they've got a very big business in that அந்த city. ஊருக்கு தான் பஸ்காரங்க இவங்க தான் டயரை வாங்கிட்டு போவாங்க. The bus owners used to purchase the tires only from these people பெரிய in that வீடு city. கட்டி இருக்காங்க, பிள்ளைங்க வசதியா இருக்காங்க. And of course they've got a good house and they've got all facilities. அவங்களுடைய நல்ல ஆசீர்வாதமா இருக்கார். And of course they're all a big அவர் blessing. பார்க்கும்போது தான் சொல்ல காரியம் என்ன தெரியுமா? ஒயிட் ட்ரெஸ் போடுதான ஊழியக்காரங்களுக்கு ஜெபித்ததால தான் நாங்கள் ஆசீர்வாதமா இருக்கிறோம். Whenever I see him, he used to tell me, the workers who are clad in white prayed for us. That is why we are blessed today. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. அந்த பேர் கூட மரித்து போய்விட்டார். And even that also he died. அவர் மரிப்பதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால பிள்ளைகளை கூட சொன்னாரா, மகனை கூட சொன்னாரா, வாலிப பையன் அந்த பையன், மகனே நீ ரெகுலரா கூட்டத்துக்கு போகணும், கூட்டத்துக்கு போய் பாய் போகணும், மை வைக்கணும், நீ தான் எல்லா ஃபெய்த்தம் பக்கத்துல தான் இருக்கா, நீ தான் ஃபெய்த்தம் எல்லா வேலை செய்யணும்னு சொன்னார். They are staying close to the faith home. 1 week before his death, he called the son, young boy, and said, you must go regularly to the faith home and also attend the meeting. You set the mic, spread the mats. ஊழியக்காரங்க எல்லா உதவிகளையும் செய்யணும். You should do all this help to the ஊழியத்துக்கு எல்லா workers. உதவிகளையும் You செய்யணும். must do all the help in the ministry. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்தது. And our God only blessed us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு Praise be to ஸ்தோத்திரம். the holy name of அவர் God. மரித்த விற்பாடு ஒரு நாள் ஒரு வீட்டில் போய் விசாரிக்கலாம் போகும்போது அவங்க சொன்ன வார்த்தைகள், கடைசி வார்த்தைகள், பிள்ளைகள் சொன்ன புத்திமதி, ஃபெய்த்தமோட ஒரு ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளுங்க. And the last advice before his death, he told his children is that have fellowship with the faith home. ஃபெய்த்தமோட ஒரு ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளுங்க, ஊழியக்காரர் ஒரு ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளுங்க, அதான் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் சொன்னாரா. Have fellowship with the faith home, have fellowship with the workers, that only is a blessing, he said. இத்தனோ தேவஜனுக்கு ஊழியக்காரோட ஃபெய்த்தமோட ஒரு அஃபிலியேஷனே கிடையாது, ஒரு ஐக்கியமே கிடையாது. Many believers, we find that they don't have a fellowship at all, an affinity with the workers as well as the ministry and the faith home. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. தேவனோடு ஐக்கியமா இருக்கணும், கண்டிப்பா
ஊழியக்காரன் ஐக்கியமா இருப்பாங்க, ஊழியக்காரன் ஐக்கியமா இருப்பாங்க, கண்டிப்பாக சபையோட ஐக்கியமா இருப்பாங்க. One who has fellowship with God, surely they'll have fellowship with the workers. When they have fellowship with the workers, surely they'll have fellowship with the church. நன்மையான ஈவுகளை கர்த்தர் தருகிறார். Our Lord gives good gifts. அது ஆவிக்கிற வரங்களையும் கர்த்தர் தருகிறார். அதே வேளையில உலகத்தின் ஆசீர்வாதம் கர்த்தர் தருகிறார். He gives us good, the spiritual gifts as well as the worldly blessings. எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும், வீடு வேண்டும், கார் வேண்டும், அது வேணும்னு கேட்காதீங்க. கேட்காத கால கர்த்தர் தருகிறார். நீ கேட்க வேண்டிய தேவையே கிடையாது. Don't ask, oh my God, I want the blessing, I want a house, I want a good car and all these things. Even without you asking, a Lord will give us. நமக்கு Don't என்ன ask for தேவையை that. கர்த்தர் தருகிறார். நன்மையான காரியங்களை கர்த்தர் தருகிறார். நன்மையான எல்லா ஈவுகளும் கர்த்தர் தருகிறார். Whatever requirements we have, our Lord really provides all our needs. He gives us all the good gifts. இதெல்லாம் கர்த்தருக்கு தந்ததான ஈவு என்று கர்த்தருடைய சமூகத்தில் சந்தோஷப்பட We வேண்டாம். have to rejoice in the presence of God. All these are the good gifts that my God has given us. தேவ சமூகத்தை தேடாமல் மற்ற காரியங்களை கேட்டால் ஆண்டவர் எப்படி தருகிறார்? Without seeking the presence of God, if you seek the other things, how can our God give you? ஆக தேவ சமூகத்தை தேடுங்கள், அந்த நல்ல தேவன் நமக்கு தேவையான நன்மையான காரியங்களை தருகிறார். Seek the presence of God, our Lord will give you all those good things which are your உங்க needs. குடும்பத்துக்கு நன்மையான காரியம் என்ன, உங்க பிள்ளைகளுக்கு நன்மையான காரியங்கள் என்ன, அதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். நீங்க கேட்க வேண்டிய தேவையே கிடையாது. What are the good things for your family? What are the good things for your children? Our Lord himself will give. He knows your needs. You need not ask him. நம்முடைய ஜீவன் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் போதும், நாம் கேட்காத காரியங்களை கர்த்தர் தருகிறார். If our life is pleasing to our Lord, that is sufficient. Even without asking us, our Lord gives us. நன்மையான ஈவுகளை கர்த்தர் தருகிறார். Our Lord gives us a good gift. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of இது God. விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. Those who believe this say hallelujah. Hallelujah. இது விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. Those who believe this say hallelujah loudly. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. பிள்ளைகள் ஆவிக்குரிய பிள்ளைகளா இருப்பதே அது பெரிய gift தான். The children being spiritual, that itself is a big good சில gift. பிள்ளைங்க கீழ்ப்படியாத பிள்ளைகளா இருப்பாங்க. அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. பிள்ளைங்க கீழ்ப்படிந்து ஆவிக்குரிய ஜீவன் செய்கிறார்களே, அதே சபைக்கு ஒரு gift தான். நம்முடைய பிள்ளைகள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான பிள்ளைங்க. Some children, they will not obey either the parents or the workers, but whereas some children they do obey, that itself is a gift, that is a blessing to us the children and the church. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிகிற பேரண்ட்ஸா இருந்தால், தாய் தகப்பனுமா இருந்தா, நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பிள்ளைகளை ஆண்டவர் தருவார். If you are the parents who obey the Lord, surely your Lord will give you good children. நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போனால் உங்களுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைங்க தான் இருப்பாங்க. கீழ்ப்படிய மாட்டாங்க. If you disobey our Lord, surely even your children also will disobey you. நன்மையான எல்லா ஈவுகள், எந்த ஈவுகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். Our Lord gives us every good gift. நல்ல gift கர்த்தர் நமக்கு தருகிறார். Our Lord gives you the good gift. கேட்கிற காரியங்களை கர்த்தர் தருகிறார், கேட்காத காரியங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். What you ask, our Lord gives us, and what we do not ask also our Lord அதெல்லாம் gives us. சொல்லப்பட்டிருக்கும் போது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், அப்படி எல்லாம் கூட கொடுக்கப்படும். That is why it is said, seek ye first the kingdom of God and his righteousness, all these things shall be added unto you. நம்முடைய ஜீவனுக்கு தேவையான காரியங்களை கர்த்தர் தருகிறார். Our Lord gives us the things pertaining to our life. நம்முடைய சரீரத்துக்கு தேவையான காரியங்களை கர்த்தர் தருகிறார். He gives us the things pertaining to our நம்முடைய body. எதிர்காலத்துக்கு என்ன தேவையோ அதையும் கர்த்தர் தருகிறார். What is required for our future, that also our Lord gives இந்த us. உலகத்துல வாழ்வதற்கு நமக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் கர்த்தர் தருகிறார். Whatever we require in order to live in this world, the Lord gives us all. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. நன்மையான காரியங்களை கர்த்தர் தருகிறார். Our Lord gives us a good thing. நன்மையான காரியங்களை கர்த்தர் Our தருகிறார். Lord gives us a good thing. அடுத்ததாக தேவன் நமக்கு தருகிற நல்ல காரியம் எது தெரியுமா? Next, do you know what is a good thing that our Lord gives us? உபாகமம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கும் போது நல்ல தேசத்தை கர்த்தர் தருகிறார். Deuteronomy 8:7, our Lord gives us a good land. நல்ல தேசத்தை கர்த்தர் தருகிறார். Our Lord gives us a good land. வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். உன்னை நல்ல தேசத்துல பிரவேசிக்க பண்ணுகிறார். Thy God has brought you into a good land. இந்த நல்ல தேவன் நமக்கு தரக்கூடியதான நல்ல காரியம் என்ன தெரியுமா? நல்ல தேசத்துக்குள்ள பிரவேசிக்க செய்கிறார். Do you know what this good Lord gives us? He helps us to go into a good இந்த land. நல்ல தேசம் எது தெரியுமா? Do you know what is that good land? இதான் பரிசுத்தமுடைய ஐக்கியம். This is the fellowship of the saints. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of நல்ல God. தேசம் சொன்னா பரலோகம் நினைக்காதீங்க, அது பிற்பாடு கர்த்தர் தருகிறார். Don't think good land means heaven. Afterwards the Lord gives that இங்கே also. சொல்லப்படுற நல்ல தேசம் என்று சொல்லும்போது கானான் தேசம், அது பரிசுத்தம் அபிஷேகம் பெற்ற பிற்பாடு தேவன் நம்மை பரிசுத்த ஐக்கியத்துக்குள்ள கொண்டு வருகிறாரே, அந்த தேசத்தை அப்படிதான் சொல்லப்பட்டார்கள். The good land which is mentioned here is the land of Canaan. After we are anointed, he brings us to the fellowship of the saints of God. இந்த நல்ல தேசத்துல கர்த்தர் நல்ல காரியங்களை நமக்கு தருகிறார். Our Lord gives us, good Lord gives us his good land. 11ஆம் அதிகாரம் உபாகமம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கும் போது இந்த நல்ல தேசத்துல தான் சில நன்மைகளை அனுபவிக்கிறது கர்த்தர் உதவி செய்கிறார். Deuteronomy 11:9, our Lord also helps us to experience good things in the land. இந்த நல்ல தேவன் நமக்கு கொடுத்த நல்ல காரியங்கள் என்ன? What are the good things that this good Lord gives us? அந்த தேசத்துக்குள்ள பலவிதமான அனுபவங்களை பற்றி நாம் படிக்கிறோம். We read about the various experiences of that land. வாசிங்க 9ஆம் வசனம் வாசிங்க. Read the 9th verse. நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசத்துக்குள் பிரவேசித்து
அதை சுதந்திரிக்கும் படிக்கும் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கும் அவர்கள் சன்னதிக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேன் ஓடுகிற தேசத்தில் அந்த நல்ல தேசத்துல பாலும் தேனும் ஓடுகிறது. In that good land, actually milk and honey flows. இந்த நல்ல தேசத்தை கர்த்தர் தருகிறாரே, அந்த நல்ல தேசத்துல பாலும் உண்டு தேனும் உண்டு. And our Lord gives us a good land. There is milk and honey in that land. இது அர்த்தம் என்ன? What does it mean? பாலுன்னு சொல்லும்போது பரிசுத்தத்துக்கு அடையாளம். Milk signifies holiness. தேனுன்னு சொல்லும்போது தேவனை மட்டும் பிரியப்படுத்தி ஜீவிக்கிற அனுபவம். Honey is the experience of pleasing our Lord இந்த only. நல்ல தேசத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்து ஒரு பரிசுத்தமான வாழ்வை செய்து கர்த்தர் கிருபை தருகிறார். Our Lord brings us into this good land and enables us to live a holy life. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு Praise ஸ்தோத்திரம். be to the holy name of God. உலகத்துல ஜீவிக்கிறவங்களுக்கு இந்த பரிசுத்தமான வாழ்வை கிடையாது. யார் சபைக்குள்ள நல்ல தேசமாகிய சபைக்குள்ள காணப்படுகிறார்களோ அவர்கள் கர்த்தர் பரிசுத்தமான ஜீவிதத்தை செய்யும்படியாக உதவி செய்கிறார். Those who live in this world, they don't have a holy life. Those who have been brought by a God into the church, our Lord gives them a holy life. பரிசுத்தமான ஜீவிதத்தை செய்வதற்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். Our Lord enables us every day to live a holy life. இது நம்மால உண்டாகிற காரியம் அல்ல, ஆண்டவருடைய சுத்தமான கிருபை. கர்த்தர் நமக்கு அந்த கிருபையினால் This செய்கிறார். is not at all by our own, but it is only by the pure mercy ஒரு and grace of பரிசுத்தமான God. ஜீவிதத்தை செய்வதற்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். Our Lord helps us every day to live a holy life. அது பிற்பாடு தேவனை மட்டும் பிரியப்படுத்தி ஜீவிக்கிறதான அந்த தேனை போது ஒரு அனுபவத்தை கர்த்தர் தருகிறார். After that, the Lord gives us an experience of the honey, only pleasing our Lord. தேவச்சித்தமாய் நாம் கர்த்தரை மட்டும் பிரியப்படுத்தி ஜீவிக்க வேண்டும். அப்படிப்பட்டவன் தான் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியும். We the people of God should please only our Lord. Only such people can enter into the kingdom of நம்முடைய heaven. ஜீவ மனுஷருக்கு பிரியப்படுத்தி ஜீவிப்பதல்ல, நாம் தேவனை மட்டும் பிரியப்படுத்தி ஜீவிக்கிற அனுபவத்தை காத்துக்கொள்ள வேண்டும். Our life is not pleasing people, but we should preserve the life of pleasing only our God. இந்த தேசத்தை பற்றி என்ன வாசிக்கிறோம்? What do we read about this land? 11வது வசனத்தை வாசியுங்கள். Read verse 11. நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம், அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதின் மேல் வைக்கப்பட்டிருக்கும். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த ஒரு தேசம். It is a land of hills and valleys. இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய அனுபவத்துக்கு ஒப்பனையாக You சொல்லப்பட்டிருக்கிறது. can compare this with the spiritual மலைன்னு experiences. சொல்லும்போது ஒரு உன்னதமான ஜீவிதத்தை காட்டுகிறது. Hills shows a heavenly life. பள்ளத்தாக்குகள் சொல்லும்போது அது நம்முடைய ஜீவிதத்தை நாம் பெற்றுக்கிறதான பலவிதமான ஆசீர்வாதங்களுக்கு அடையாளமா இருக்கிறது. Valleys also are a sign that the various blessings that we receive in our life. எங்க பள்ளம் இருக்கு அங்கதான் தண்ணீர் ஓடும். And where there is a valley, only there the water will flow. மேலான பகுதியில் தண்ணி போகாது. And the water can never go on the high எங்க plains. பள்ளம் இருக்கு அங்கதான் தண்ணி போடும். Only where there are the pits and the valleys, அந்த the water தண்ணீர் can நாம் flow. பெற்றுதான ஆசீர்வாதத்துக்கு அடையாளமா இருக்கிறது. And that water signifies the blessings that we receive. மலைன்னு சொல்லும்போது அது உன்னதமான ஜீவிதத்தை செய்வதற்கு அடையாளமா இருக்கிறது. The hill signifies a heavenly life that we live. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of நம்முடைய God. வீடுகள் மலை மேல் கட்டப்பட்டதான வீடுகளை போல இருக்க வேண்டும். Our houses should be as one built on the hills. நம்முடைய வீடுகள் மலை மேல் இருக்க வேண்டாம். Our houses should be on the hills. அது உன்னதமான ஜீவிதத்தை காட்டுகிறது. That shows a heavenly life. ஆகிய தேவச்சித்தமாகிய நம்மை இந்த ஐக்கியத்துக்குள்ள கொண்டு வந்த ஒருபாடு ஒரு மலையின் அனுபவத்தை கர்த்தர் தருகிறார். Therefore, when we the people of God are brought into this fellowship, our Lord gives us a heavenly life. நல்ல தேசத்துக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு Our வந்திருக்கிறார். Lord has brought us into a good land. இந்த நல்ல தேசத்துக்குள்ள இருந்தால்தான் பிற்பாடு அந்த நல்ல தேசமாகிய பரலோக ராஜ்ய சீயோன் என்று சொல்லி போய் நாம் சேர முடியும். Only when we are in this good land, afterwards we can enter the kingdom of heaven, that good Zion. கர்த்தர் விசாரிக்கிற தேசம். The land that our Lord cares for. இந்த நல்ல தேசத்துல கர்த்தர் நம்மை கொண்டு வந்து கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை விசாரிக்கிறார். Our Lord brings us into this good land, and every day He cares for us. தேவன் நம்மை பற்றி விசாரிக்கிறார். Our Lord cares for us. நம்மை பற்றி கவலைப்படுகிறார். He is really worried about ஆகிய us. ஒவ்வொரு நாளும் நமக்காய் ஜெபிக்கிற துதிக்கிற ஊழியக்காரரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Our Lord has given us the workers who praise God and pray for us daily. காலை ஸ்தோத்திர ஜெபத்துல விசுவாசன பேரை சொல்லும்போது எங்களுடைய சகோதரிமாரெல்லாம் முழங்கால் போடுவாங்க. நானும் கொஞ்ச நேரம் முழங்கால் போடுவேன். எனக்கு ரொம்ப நேரம் போட முடியும், திரும்பி கீழே உட்காருவேன். விசுவாசத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணும்போது முழங்கால தான் நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். In the morning praising also, all the sisters, they will be on their knees when they praise for the believers. I also for some time I'll be on my knees. கர்த்தருடைய நாமத்துக்கு Praise be to ஸ்தோத்திரம். the holy name of God. இப்படிதான் நல்ல தேசத்துல கர்த்தர் கொண்டு வந்து நமக்காய் துதிக்கக்கூடியதான ஜெபிக்கக்கூடியதான ஊழியக்காரரை கர்த்தர் தந்திருக்கிறார். Our Lord has brought us into this good land, has given us the workers in order to praise God for us. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடும்பத்துக்காக துதிக்கிற ஊழியக்காரரை கர்த்தர் தந்திருக்கிறார். Every day our Lord to praise for the believers. Our Lord has given us good workers. கர்த்தர் விசாரிக்கிற தேசம். The land that our Lord cares தேவன் for. நம்மை விசாரிக்கிறார். Our Lord cares for ஒவ்வொரு us. நாளும் குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணும்போது அந்த ஸ்தோத்திரங்களை ஒவ்வொரு குடும்பத்தை பாதுகாத்துக்கொள்ளும். Every day when we praise God for every family, that praises will preserve the சபை family. விட்டு பின்வாங்கி போனா அவனுக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? Can we praise for the family that backslide? சபைக்குள்ள வராத ஜனங்களுக்காக நாம் தேவனை துதிக்க முடியுமா? Can we praise God for the families that have not come into the church? ஆக நம்முடைய ஜீவிதத்துல இந்த சபைக்குள்ள கொண்டு வந்து சேஃப்டி
செக்யூரிட்டியை கர்த்தர் நமக்கு தருகிறார். Therefore, our Lord brought us into this church and given us safety and security. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு Praise ஸ்தோத்திரம். be to the holy name of God. தேவனால் விசாரிக்கப்படுதான அந்த தேசம், That land which our Lord cares for. தேவனால் விசாரிக்கப்படுதான தேசம், And that is the land where the Lord cares வருஷத்தின் for. துவக்கம் முடிவு வரைக்கும் கர்த்தர் தன்னுடைய கண்களை அது மேல் வைத்திருக்கிறார். The eyes of our Lord are set upon that land right from the beginning of the year to the இந்த end of the நல்ல year. தேசத்துக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் நம்மை விசாரிக்கிறார். Our Lord brought us into this good land and every day He cares for us. இந்த நல்ல தேசத்துக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு வந்து அவருடைய கண்கள் நம்ம மேல வைத்திருக்கிறார். Our Lord has brought us into this good land and He has set His eyes upon us. கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல் வைக்கும்போது நமக்கு தேவையான ஆலோசனை கிடைக்கும். When our Lord sets His eyes upon us, we will get the required counsel. அந்த வேளையில் நமக்கு தேவையான ஆலோசனை கர்த்தர் தருகிறார். From time to time, our Lord gives us a counsel. அதான் 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். That's what we read in Psalm 32:8. கர்த்தர் தம்முடைய கண்ணை நம்ம மேல் வைத்து நம்மை நடத்துகிறார். Our Lord sets His eyes upon us and leads us. நல்ல கவுன்சிலிங்கை கர்த்தர் Our தருகிறார். Lord gives us a good counsel. வாசிங்க. Read நான் that verse. உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உன்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறேன். I will instruct thee and teach thee. I will also guide தேவன் thee with நம்ம mine கண் eye. வைத்து நமக்கு தேவையான ஆலோசனை தருகிறார். Our Lord also guides us, gives us a counsel with His eye. சபை கூட்டத்துக்கு வராமல் இருந்தால் கர்த்தர் நம்முடைய ஆலோசனை But if தருகிறார். you do not come to the gathering of the church, then how can God give you the counsel? தேவச்சனமாக நாம் தேவ சமூகத்துக்கு வரும்போதே கர்த்தர் நமக்கு தேவையான ஆலோசனை வெளிப்படுத்துகிறார். When we, the people of God, come to the church itself, our Lord reveals a required counsel. வேத வசனத்தின் மூலமாக நம்முடைய குடும்ப தேவையான ஆலோசனை கர்த்தர் தருகிறார். Through the word of God, the Lord gives us a counsel for our families. தீர்க்கதரிசனத்தின் மூலமாக நம்முடைய குடும்பத்துக்கு தேவையான ஆலோசனை கர்த்தர் Through the தருகிறார். prophecies, the Lord gives us a counsel needed for our families. இது போல தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் நமக்கு நம்முடைய குடும்பத்துக்கு தேவையான ஆலோசனை கர்த்தர் தருகிறார். Like whenever we come to the presence of God, the Lord gives us all the required counsel. இத நல்ல தேசத்துல கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நமக்கு தேவையான ஆலோசனை தருகிறார். This is what that the Lord has brought us into the good land and also gives us a required counsel. எனக்கு ஒரு கவுன்சிலிங் தேவைப்பட்டது. I needed a counseling. அது நம்முடைய சபைப்படுதான ஒரு கவுன்சிலிங், அதாவது ஒரு வீடு நிலத்தை வாங்குறதான விஷயம். That is regarding purchasing a house or a land. அது ஒரு புதிய ஃபெய்த்தோம், That was a new faith home வருமானம் குறைவு. and the income was less. அந்த ஃபெய்த்தோல ஒரு விசுவாசியை கூட்டத்துக்கு வந்துட்டு இருந்தாரு. And a believer was attending the faith home அவர் there. அட்வொகேட். He was an advocate. சரி, அவர்கிட்ட போய் கவுன்சிலிங் கேட்கலாம்னு சொல்லி கவுன்சிலிங் எல்லாம் கேட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் கவுன்சிலிங் கொடுத்தார். For 10 minutes I went to him. He gave me the counseling. கவுன்சிலிங் கொடுத்தவர் போல கவுன்சிலிங் ஃபீஸை கூட போட்டார். After the counseling, he also set the fees for the counseling. எனக்கு பையிலும் காசு கிடையாது, கையிலும் காசு கிடையாது. I did not have either money in the purse or in my hand. 10 நிமிஷம் கவுன்சிலிங் கொடுத்தார். He gave me counseling for 10 minutes. அதுக்கு ஒரு ஃபீஸை போட்டார். And also a fees அங்க also was மனுஷங்கிட்ட levied. நீங்க கவுன்சிலிங் போட்டான்னா அவன் ஃபீஸ் தான் போறான். When you go for man's counseling, a fees will be levied. இவ்வளவு ஃபீஸ் கொடுங்க. You have to pay so much. ஆனா as fees. கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது ஒரு பைசா இல்லாம ஆண்டவர் ஃப்ரீயா உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கிறார். But when you come to the presence of our God, the Lord gives you the counseling freely without a price. கர்த்தருடைய சமூகத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. எங்க கவுன்சிலிங் கிடைக்கும்? Where will you get the உங்களுக்கு counseling? ஆலோசனை கிடைக்கும். Where will you get the counseling? நல்ல தேசமாகிய சபைகளை கர்த்தர் கொண்டு வந்து நமக்கு தேவையான ஆலோசனை கர்த்தர் தருகிறார். Our Lord brings us into the good land which is the church and gives us the required counsel. இந்த நல்ல தேசமாகிய இந்த பரிசுத்த ஐக்கியத்துள்ள கர்த்தர் நம்மை கொண்டு வந்து அந்த வேளையில் நமக்கு தேவையான ஆலோசனை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். Our Lord brings us into this good land, that is the church, and also reveals the counsels from time to time. கர்த்தர் பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name இந்த of God. நல்ல தேவன் நமக்கு கூட செய்தான 4 நல்ல காரியங்களை நான் சொன்னேன். I told you the 4 good things that this good Lord does in our lives. நல்ல கிருபைகளை கர்த்தர் தருகிறார். Our Lord gives us a good grace. நல்ல ஆவியை கர்த்தர் He தருகிறார். gives us a good spirit. நல்ல ஆவியை கர்த்தர் நம்ம வந்து சரியான பாதையில நம்ம நடத்துகிறார். Our Lord gives a good spirit and leads us the right path. அடுத்ததாக நமக்கு நன்மையான வரங்களை கர்த்தர் தருகிறார். Next, the Lord gives us a good gifts. நல்ல ஈவுகளை கர்த்தர் He தருகிறார். gives us good gifts. கர்த்தர் பரிசுத்தத்துக்கு Praise ஸ்தோத்திரம். be to the holy name of God. நல்ல தேசத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு Our வந்தார். Lord brings us into the good land. பரிசுத்தான அபிஷேகத்தை தந்து நல்ல தேசத்துக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு By the வந்தார். Holy Spirit, the Lord brought us into the good land. கானான் தேசம் சொல்லும்போது பரிசுத்தான அபிஷேகம் பெற்று கொடுத்த ஒரு அனுபவத்துக்கு அடையாளமா இருக்கிறார். Land of Canaan signifies the anointed ones. அந்த தேசத்தை கர்த்தர் நமக்கு வாழக்கூடியதா நல்ல ஒரு காரியங்களை கர்த்தர் Our தருகிறார். Lord also gives us all the things in order to live in that good land. கர்த்தர் பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. கர்த்தர் ஆலோசனை தருகிறார். Our Lord gives us a counsel. இந்த ஆலோசனை கர்த்தர் நமக்கு கொடுத்து இந்த ஆலோசனை மூலமா நடத்தப்பட்டு கடைசியில் சீயோனாக எருசலேமாக நம்மை மாற்றுகிறார். Our Lord gives us His good counsel, leads us finally. He changes us as Zion and New இந்த Jerusalem. நல்ல தேவன் நமக்கு தரக்கூடிய நல்ல காரியங்களை அப்படி நான் சொன்னேனே. I told you about the 4 good things that this good Lord does for இந்த us. நல்ல காரியங்களை அனுபவிக்க வேண்டும், நாம் பெற்றுக்கொள்ள
வேணும் எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? How many of you desire we must receive and experience all these 4 good things? இந்த கூட்டத்தின் மூலமாக கர்த்தர் நல்ல ஆவியை ஊற்றுகிறார். Through this meeting our Lord is pouring the good இந்த spirit. நல்ல ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் எத்தனை பேர் How வாஞ்சிக்கிறீங்க? many of you desire we must receive this good experience? கண்களை மூடுங்க, முழங்கால் மடங்குங்க. Close your eyes, be on your knees. கொஞ்ச நேரம் கர்த்தருடைய சபையில முழங்கால் போடுங்க. Be on your knees for some time the presence of இந்த the நல்ல Lord. தேவன் நமக்குள்ள செய்த நல்ல காரியங்களை பற்றி நான் சொன்னேனே. I told you about the good things that the good Lord does in our lives. சுத்த இருதயமுள்ளதான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்லவராகவே Our இருக்கிறார். God is good to the Israelites of a clean heart. நல்ல கிருபையை கர்த்தர் Our தருகிறார். Lord gives us a good grace. இப்பொழுது கர்த்தர் தம்முடைய நல்ல கிருபையை தருகிறார். Himself our God gives us a good grace. இதற்காக What is it for? இதற்காக What is it for? நம்முடைய வாழ்நாள் எல்லாம் சந்தோஷமா இருக்கும்படியாக In order to be glad all our days. அதுக்கு தான் நல்ல கவுன்சிலிங்கை கர்த்தர் தருகிறார். Lord gives us the required counseling. கொஞ்ச நேரம் தேவனை துதிப்போமா? Shall we praise our God for some கொஞ்ச நேரம் time? தேவனை துதித்துக் கொண்டே இருப்போமா? Let us keep praising our God for some நல்ல time. தேசத்துக்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும். We have to praise our God for this good land. அந்த வசனத்தை வாசிக்கிற நல்ல தேசத்தை கர்த்தர் தந்தார், அதுக்காக தேவனை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டுமா? Our Lord gave us this good land. We need to keep praising our God for that. We கொஞ்ச need நேரம் to தேவனை துதித்துக் கொண்டே இருங்க. keep praising our God for some time. யாரும் மௌனமா இருக்காதீங்க. None of you be நீங்க quiet. துதிக்கும் போது நல்ல ஆவியை கர்த்தர் ஊற்றுகிறார். You praise God itself. He pours a good spirit. ஒருவரும் மௌனமா இருக்க வேண்டாம். None of you be quiet. தேவனை துதித்துக் கொண்டே இருங்கள். Keep praising our God. தேவனை துதித்துக் கொண்டே இருங்கள். Praising our God. சத்தம் உயரட்டும். Let the sound தேவனை increase. துதிக்கிற சத்தம் உயரட்டும். Let the sound increase to praise இதோ God. நல்ல கிருபைகளை கர்த்தர் தருகிறார். Our Lord gives us a good grace. தேவனை துதிக்கிறவங்களுக்கு நல்ல கிருபைகளை கர்த்தர் தருகிறார். Also praise our God. The Lord gives us a good grace. தேவனை துதிக்கிறவங்களுக்கு நல்ல ஆவியை ஊற்றுகிறார். He also gives a good spirit. நன்மையான ஈவுகளை கர்த்தர் தருகிறார். Gives a good gift. இதோ நல்ல தேசத்துக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். God has brought us to this good land. தேவ ஜனமே துதியுங்கள். Oh people of God, களி praise our கூறுங்கள். God. Praise our God. சந்தோஷப்படுங்கள். Be glad. துதித்துக் கொண்டே இருக்கும்போதே கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றுகிறார். When you keep praising God, the Lord pours His துதிக்கும் போதே கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றுகிறார். You praise our God and His body and anointing. நித்திய தேவனாம் சத்திய பரணாம் நித்தமுனாம் இருப்பதாலே தேவனாம் சத்திய பரணாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதே அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதே நித்திய தீவனம் சத்திய பரணாம் நித்தமுனாமுடன் இருப்பதாலே நித்திய தீவனம் சத்திய பரணாம் நித்தமுனாமுடன் இருப்பதாலே அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதே அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதே அவர் நல்லவர் சத்திய பரணாம் நித்தமுடன் இருப்பதாலே நித்திய தீவனம் சத்திய பரணாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே அவர் நல்லவர் என்று துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதே அவர் நல்லவர் என்று துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதே அவர் நல்லவர் என்று துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதே அவர் நல்லவர் என்று துதியுங்கள் அவர் கிருபை அவர் கிருபை என்றும் உள்ளதே இதோ நல்ல ஆவியை கர்த்தர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். Our Lord is pouring the good spirit. அந்த நல்ல ஆவியில சுகம் உண்டு. There is healing in that good அந்த spirit. நல்ல ஆவியில பலன் உண்டு. There is strength in that good அந்த spirit. நல்ல ஆவியில சமாதானம் உண்டு. There is peace in that good spirit.
தேவனை துதிக்கும் போதே கர்த்தர் நமக்குள்ள அபிஷேகத்தை அனுப்புகிறார். When you praise God itself, the Lord is sending the anointing. தேவன் நல்லவன் என்று துதித்தார்கள். They praise God is good. மகிமை இறங்கிற்று. The glory descended. சாலமோன் ஆலயத்திலே மகிமை The இறங்கிற்று. glory descended Solomon. இதோ அதே மகிமை உள்ளத்தில் இறங்க போகிறது. That same glory is going to descend in our அந்த heart. மகிமை இறங்கும் போது When the glory descends, வியாதி இல்லாமல் ஆக்கி விடுகிறார். and He takes away all the sickness. சமாதானத்தை தருகிறார். He gives us peace. அமைதி நிம்மதியை தருகிறார். There is rest and இதோ quietness. வேதத்தை தருகிறார். He gives us strength. கர்த்தர் நல்லவர் என்று பாடுங்கள். Sing the Lord is கர்த்தர் good. நல்லவர் என்று பாடுங்கள். The Lord is good. நித்திய ஜீவனம் சத்திய பரந்த நித்தமும் நம்முடன் இருப்பதாலே நித்திய ஜீவனம் சத்திய பரந்த நித்தமும் நம்முடன் இருப்பதாலே அவர் நல்லவர் என்று துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளதே 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 அவர் நல்லவர் என்று துதியுங்கள் அவர் கிருபை என்று இந்த அபிஷேகத்தை நீ எழுதுவாய். Some you would have lost the anointing. கிருபை நீ எழுதுவாய். You would have lost the grace. இன்றைக்கு நீ மனஸ்தாபப்பட்டபடினால் Because you repented இதோ today. மறுபடியும் இந்த கிருபை நான் தருகிறேன். I give you back that இந்த grace. நல்ல கிருபை நான் உனக்கு தருகிறேன். I give you the grace. இந்த that நல்ல you ஆவி உனக்கு நான் I தருகிறேன். give you the good spirit. இதோ நான் நடத்துவேன் என்று கர்த்தர் I சொல்லுகிறார். will lead you, saith the Lord. நித்திய ஜீவனம் சத்திய பரந்த நித்தமும் நம்முடன் இருப்பதாலே நித்திய ஜீவனம் சத்திய பரந்த நித்தமும் நம்முடன் இருப்பதாலே அவர் நல்லவர் என்று துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளதே 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 துரா மஹாசிபின ஹந்துரிகிற பௌஷரா Shirabadaka to the Binaka about tonight, Shainama. Rubina Shairaba, Turubina, Honasina, Hunture Garabasha. அந்த நல்ல தேவன் நமக்கு நன்மையான காலை தருகிறார். The gracious good Lord is giving us the good நல்ல things. தேவன் நமக்கு தேவன நல்ல The காரியங்களை good Lord தருகிறார். gives us the good things. அவருடைய நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let's all praise God for all His good grace. ஸ்தோத்திரம் 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 அவருடைய நல்ல ஆவிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let's praise Him for His good spirit. ஸ்தோத்திரம் 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 நல்ல ஈவுகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise Him for the good gifts. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அவன் கர்த்தர் நமக்கு தந்த நல்ல தேசத்துக்காக ஸ்தோத்திரம் Let's பண்ணுவோம். praise God for the good land that He gave ஸ்தோத்திரம் us. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசு வரும்போது சீயோனாக ஏற்றதமாய் கர்த்தர் நம்மை மாற்றப் போகிறார். அந்த அனுபவத்துக்காக ஒப்பு கொடுத்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Jesus comes, He is going to make us as Jerusalem and Zion. So let us praise ஸ்தோத்திரம் God for the ஸ்தோத்திரம் experience. ஸ்தோத்திரம் 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 கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise God for the words that He spoke to us. ஸ்தோத்திரம் 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 எல்லா துதி கன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் Let us பண்ணுவோம். offer all the honor, glory and praise to our Lord alone and ஸ்தோத்திரம் praise Him. ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா ஜெபம்
உங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம் கர்த்தாவே. நீரங்களுக்கு கர்த்தாவே നമ്മുടെ സമൂഹത്തിൽ വരൂ. ആസ്വാദങ്ങളെ പെറ്റുള്ളൂ. നീരങ്ങൾക്ക് കൃപ ചെയ്തവനായ സ്തോത്രം. പോണ മാസങ്ങളെല്ലാം നീരങ്ങളോട് കൂടെ ഇരുന്നീർ കർത്താവേ. ഇന്ന് പുതിയ മാസത്തിലും നമ്മുടെ സമൂഹത്തിൽ കടന്നു വരും. ആരാധിക്കും. നീരങ്ങൾക്ക് കൃപ ചെയ്തവനായ സ്തോത്രം. പോണ മാസമെല്ലാം നീരങ്ങൾക്ക് നല്ല മേയ്പ്പരായിരുന്ന കർത്താവേ. നീരങ്ങളെ നടത്തിയ എല്ലാ വഴികൾക്കായ സ്തോത്രം. നീരങ്ങളുടെ എല്ലാ തേളുക്കും ബോധമാനവരായിരുന്നവനായ സ്തോത്രം കർത്താവേ. ഇന്ന വേളയിലും കർത്താവേ ആണ്ടവരെ കൂട്ടത്തിൻ്റെ ഒவ்வொரு പകുതിയും ഞങ്ങൾക്ക് ആസ്വാദമാക്കി തന്നവനായ സ്തോത്രം. ഞങ്ങളുടെ ജീവിതത്തിക്ക് വേണ്ടതാൻ ആലോചന നീ വെളിപ്പെടുത്തി തന്നവനായ സ്തോത്രം കർത്താവേ. ശുദ്ധ ഹൃദയമുള്ള ഇസ്രായേലർക്ക് കർത്താവേ നീർ നല്ലവരായിരിക്കുന്നവനായ സ്തോത്രം കർത്താവേ. നിങ്ങളുടെ ഹൃദയം എപ്പോഴും കർത്താവേ ശുദ്ധീകരിക്കപ്പെട്ട നല്ല ഹൃദയമുള്ളവങ്ങളായി കാണപ്പെടത്തക്കതാക നീരങ്ങൾക്ക് കൃപ ചെയ്യുമ്പടിയായി ജപിക്കണം കർത്താവേ. ആണ്ടവരെ നീർ കർത്താവേ നമ്മുടെ കൃപ നല്ലതായിരിക്കുന്നവനാൽ ഞങ്ങൾ നന്ദിയോട് സ്വീകരവും വാഴ്നാളെല്ലാം ഞങ്ങൾ മகிழ்ச்சிയായി കാണപ്പെടത്തക്കതാക നമ്മുടെ കൃപ ഞങ്ങളെ താങ്ങി നടത്തുന്നവനാൽ ഞങ്ങൾ നന്ദിയോട് സ്വീകരം കർത്താവേ. നീർ കർത്താവേ എങ്ങൾക്ക് നല്ല ആവിയെ തന്ന കർത്താവേ. ആണ്ടവരെ നീരങ്ങളെ ബോധിച്ച് നടത്തുന്നവനായ സ്തോത്രം. പരിശുദ്ധാവിയന്മാരാൽ ഞങ്ങൾ നടത്തപ്പെട്ട കർത്താവേ. ഞങ്ങളുടെ ജീവിതം ആസ്വാദമായി കാണപ്പെട്ട മറ്റുള്ളവർക്കും ആസ്വാദമായി കാണപ്പെട്ടത്തക്കതാക ഒതുങ്ങി ചെയ്യുമ്പടിയായി ജപിക്കരവും ഞങ്ങളുടെ ജീവിതത്തിൽ പ്രധാന സമാധാനം ഇളപ്പാറുതൽ കാണപ്പെടത്തക്കതാക നീരങ്ങൾക്ക് ഒതുങ്ങി ചെയ്യുന്നവനാൽ ഞങ്ങൾ നന്ദിയോട് സ്വീകരണം കർത്താവേ. ഒவ்வொரு നാളും നമ്മുടെ സമൂഹത്തിൽ കർത്താവേ ഞങ്ങൾ ഞങ്ങളുടെ ഹൃദയത്തെ താഴ്ത്തി നമ്മുടെ ആസ്വാദങ്ങളാൽ നിറയപ്പെടത്തക്കതാക നീരങ്ങൾക്ക് ഒതുങ്ങി ചേരുവനായ സ്തോത്രം. നല്ല ഈവിനാൽ കർത്താവേ പൂർണ്ണ കൃപാവരങ്ങളാൽ നിരങ്ങൾ നിറച്ചിരിക്കുന്നവനായ സ്തോത്രം കർത്താവേ. ഇന്ന നാളുകളിൽ കർത്താവേ നിരങ്ങൾക്ക് കൊടുത്ത എല്ലാ ദാനങ്ങൾക്കായ സ്തോത്രം കർത്താവേ. നമ്മുടെ കൃപയിൽ മറ്റും ശാന്തി ജീവിക്കത്തക്കതാക നിരങ്ങൾക്ക് കൃപ ചെയ്തവനായ സ്തോത്രം. നല്ല ദേശത്തിൽ പരിശുദ്ധങ്ങളുടെ ഐക്യത്തിൽ നിരങ്ങളെ കൊണ്ടുവന്നവനായ സ്തോത്രം കർത്താവേ. പെരുതാൻ ആസ്വാദങ്ങളെ പെറ്റുള്ള തക്കതാക നിരങ്ങൾക്ക് കൃപ ചെയ്തവനായ സ്തോത്രം കർത്താവേ. മലയുടെ അനുഭവങ്ങൾക്ക് പെറ്റുള്ള തക്കതാക ആണ്ടവരെ ആവികരി ജീവിതത്തിൽ ഒരു ഉന്നതമായ അനുഭവത്തെ പെറ്റുള്ള തക്കതാക നീർ കർത്താവേ എങ്ങൾക്ക് കൊടുത്താൻ ഉപദേശത്തിൻപടി എങ്ങളുടെ ജീവിതത്തെ കെട്ടി ഉയർത്തത്തക്കതാക നീരങ്ങൾക്ക് കൃപ ചെയ്തവനായ തങ്ങ് നന്ദിയോട് സ്വീകരം കർത്താവേ. ആണ്ടവരെ നീർ വിസാരിക്കുന്ന ദേശമായിരിക്കുന്നവനായ സ്തോത്രം. ഒவ்வொரு നാളും നീരങ്ങളെ വിസാരിച്ച കർത്താവേ ഞങ്ങൾക്ക് വേണ്ടതാൻ ആലോചനയെ തന്ന കർത്താവേ. നമ്മുടെ സമയാന പാതയിൽ കൂടെ നടക്കത്തക്കതാക നീരങ്ങൾക്ക് ഒതുങ്ങി ചെയ്തവനായ സ്തോത്രം. ആണ്ടവരെ നീരങ്ങൾക്ക് കൊടുക്കുന്ന ഉപദേശത്തിനുപടി നമ്മുടെ ആലോചനപടി ജീവിച്ച ഞങ്ങൾ സിയോനായ യെരുസലേമായി കാണപ്പെടത്തക്കതാക നീരങ്ങൾക്ക് ഒതുങ്ങി ചെയ്യുമ്പടിയായി ജീവിക്കരും. ദവാരക്കൂട്ടങ്ങളെല്ലാം പുറപ്പെടുക്കും ആസ്വദിയും ശുദ്ധീകരണ കൂട്ടങ്ങളെല്ലാം നീ ആസ്വദിച്ച കർത്താവേ. ഞങ്ങൾ നമ്മുടെ സമൂഹത്തിൽ ഞങ്ങളുടെ ഹൃദയത്തെ താഴ്ത്തി ആഴ്മേറിയ ശുദ്ധീകരിപ്പை പെറ്റുള്ളത്തക്കതാക്ക നീ കൃപ ചെയ്യുമ്പടിയായി ജപിക്കരും. ഇൻ്റേക്ക് നടക്കുന്ന ടീച്ചേഴ്സ് മീറ്റിംഗ് എല്ലാം ആസ്വദിയും പരിശുദ്ധങ്ങളാൽ നടത്തപ്പെട്ട എല്ലാ കൂട്ടങ്ങളെയും ആസ്വദിച്ചവണ്ണായ സ്തോത്രം. വിശ്വാസികളുടെ എല്ലാ കുടുംബങ്ങളെയും മടക്കരങ്ങളിൽ തരികരും. ഞങ്ങളെ മുറ്റുമാട്ട് താഴ്ത്തരവും പരിശുദ്ധപ്പെടുത്തി മാസറ്റവരേക്ക് ആയുധപ്പെടുത്തും. യേശുവിൻ നാമത്തിൽ പിതാവേ. ആമേൻ. സ്തോത്രമണോ സ്തോത്രം സ്തോത്രം സ്തോത്രം. പിതാവാകിയ ദൈവനുക്കായി സ്തോത്രമണോ സ്തോത്രാവസരം. കുമാരനായ യേശുവുക്കായി സ്തോത്രമണോ സ്തോത്രാവസരം. പരിശുദ്ധവർക്കായി സ്തോത്രമണോ സ്തോത്രാവസരം. ഇവിടെ കർത്തരായ യേശുവിൻ കൃപയും പിതാവാകിയ ദൈവത്തിന്റെ അൻപും പരിശുദ്ധ ഐക്യവും സമാധാനവും എന്നും എന്നും നമ്മോട് ഇരുപ്പதாக. ആമേൻ. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ.